ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். நாம கலந்துரையாடல் நிகழ்வாக நம்ம எல்லாருமே பெருமானவர்களுடைய திருவாக்கியத்தை ஓதி அதை பத்தி பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய நம்முடைய அந்த கலந்துரையாடலில் நம்முடைய ஜீவ சகோதரிகள் 2 பேர் மனதை பற்றிய திருவாக்கியங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டார்கள். சாலை அமுதா அவர்களும் சாலை பூங்குடி அவர்களும். அப்போ அது பற்றி தான் இன்னைக்கும் நாம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அந்த வாக்கியத்தை எதுக்காக நம்ம இன்னைக்கு திரும்ப பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு வாக்கியத்துல அமுதா அவர்கள் படித்த அந்த திருவாக்கியத்துல மனதை பெருமானவர்கள் சைத்தான், குரங்கு, பிசாசு, குள்ளு முள்ளு, பிறட்டுருட்டு என்றெல்லாம் பெருமானவர்கள் வழங்கியிருந்தார்கள். பூங்குடி அவர்கள் ஓதிய அந்த திருவாக்கியத்தில் மனம் ஒரு குரங்கு அல்ல, அது ஒரு குதிரை, அது பஞ்ச கல்யாணி குதிரை என்று அருளி செய்திருந்தார்கள். அப்ப எதுக்காக ஒரு இடத்துல குரங்கு அப்படின்னு சொல்றாங்க, ஒரு இடத்துல பஞ்ச கல்யாணி குதிரைன்னு சொல்றாங்க அப்படிங்கறது நாம பெருமானவர்கள் எங்கேயுமே எதையுமே மாற்றி சொல்லவே மாட்டாங்க. அப்படி சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணுமே, நம்ம ஒரு புலிப்பார்வை கொண்டு அதை பார்க்கணுமே அப்படின்னு நேற்று எனக்கு தோன்றியதுனால நான் அந்த திருவாக்கியத்தை நேற்று திரும்பவும் பார்த்து இன்னைக்கு அதை பத்தி நாம எல்லாம் பகிர்ந்து கொள்ளலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே பெருமானவர்களுடைய அந்த திருவாக்கியத்தை படிச்சு ஒரு தெளிவு நிலைக்கு வந்துடணும். குழப்பத்துல நாம யாரும் இருக்கக்கூடாது அல்லவா? அப்போ அந்த தெளிவை நோக்கி நம்ம பயணம் செய்வோம். இப்போ பெருமானவர்கள் சைத்தான், குரங்கு என்றெல்லாம் சொன்ன அந்த திருவாக்கியத்தை நம்ம முதல்ல பார்ப்போம். கோடாயுதக்கூர் பக்கம் 216. அதுல திருவாக்கியம் எண் 260. அந்த திருவாக்கியத்துல பெருமானவர்கள், உனக்கு தலைவன் உன்னை நடத்துபவன் உன் மனமே, அவன் உன்னை எப்பவும் தீங்கில் தள்ளவே காத்து கொண்டிருக்கிறான், சுலபமாக ஒரு பாதையை வெட்டிவிட்டு தீங்கில் சாய்த்து விடவே நிற்கிறான். அப்போ சைத்தான் யார்? உன் மனம்தான். உன் ஆசிரியர் அவர்களை உன் உயிர் நேசமாக கொண்டாயானால் உன் மனதை நீ வெறுத்து விடுவாய் என்று இந்த திருவாக்கியத்தில் நம்முடைய பெருமானவர்கள் இந்த மனமானது உன்னை தீங்கில தள்ளுறதுக்கே காத்து கொண்டிருக்கிற ஒரு சைத்தான் என்று அருளி செய்கிறார்கள். அதுக்கப்புறம் கோடாயுதக்கூர் பக்கம் 145 பார்ப்போம். 145ல திருவாக்கியம் எண் 170. இந்த திருவாக்கியத்துல பெருமானவர்கள், ஜீவன் அவாவுடன் தாவுகின்ற செயலால் மனம் என்று பெயர் பெறுகிறது, இரும்பு வேலை செய்வதால் கொல்லன் என்பது போலாம். ஆகவே மனசாட்சியாக என்று சொல்வது பிசாசு சாட்சியாக, பிறட்டுருட்டு சாட்சியாக, குள்ளு முள்ளு சாட்சியாக என்று சொல்லுவது போலாகும். அப்போ இந்த திருவாக்கியத்துல பெருமானவர்கள் ஜீவன் தான் மனம்னு பேர் வருது அப்படின்னு நம்ம இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம நோட் பண்ணி வைக்கணும். அப்பதான் நம்மளுடைய புலிப்பார்வைக்கு அதெல்லாம் உதவும். ஜீவன் அவாவுடன் தாவுகின்ற செயலால் மனம் என்று பெயர் பெறுகிறது. அப்ப எது மனமா மாறிச்சு அப்படின்னா ஜீவன் தான். ஜீவன் தான் என்ன? நம்ம உயிர், நம்ம அறிவு, நம்ம கலிமா, நம்ம பஞ்சாட்சரம், நம்ம அஷ்டாட்சரம், நம்ம பிரணவம், நம்ம மூலமந்திரம், இதெல்லாம் தானே நம்ம ஜீவன். இந்த ஜீவன் எதனால? மனம் உன்னுடைய தாவுகின்ற செயலால், அதனாலதான் மனம்னு பேர் பெற்றது என்று அருளி செய்யறாங்க. எப்படி இரும்பு வேலை செய்வதால் ஒரு கொல்லன், ஒரு மனுஷன் தானே, மனுஷனை ஏன் கொல்லன்னு சொல்றோம்? ஒருத்தனை கொல்லன்னு சொல்றோம், ஒருத்தனை ஆசாரின்னு சொல்றோம், ஒருத்தனை கொத்தனாருன்னு சொல்றோம், ஒருத்தனை தையக்காரன்னு சொல்றோம். இப்படி ஒவ்வொருத்தரையும் எதுக்கு வேற வேற பேரு வச்சு சொல்றோம்னா அவங்க செய்யற தொழிலை வச்சு. அது போல இந்த ஜீவன் செய்ய வேண்டிய தொழிலை செய்யாம வேற ஏதோ ஒரு தொழிலை செய்யறதுனால அது மனம் என்ற பெயர் பெற்றது. இந்த பாயிண்ட நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டாதான் ஏன் பெருமானவர்கள் அங்க பஞ்ச கல்யாணின்னு சொன்னது நமக்கு புரியும். அப்போ இரும்பு வேலை செய்வதால் மனிதன் கொல்லன்ற பெயர் பெற்ற மாதிரி நீ ஜீவன் என்ன வேலை செய்யறதுக்காக வந்துச்சு இந்த ஜீவன்,
அந்த வேலையை செய்யாம வேற ஏதோ இந்த உலக காரியத்துல பராக்கு பார்த்துக்கிட்டு தெரிஞ்சதுனால மனம் என்று பெயர் பெற்றது. அப்படி பெயர் பெறும்போது அதுவே பிசாசாகவும் பிறட்டுருட்டாகவும் குல்லுமுல்லாகவும் இருக்கிறது என்பதை நாம இந்த திருவாக்கியத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கோடாயுதக்கூர் பக்கம் 201 பார்ப்போம். இந்த திருவாக்கியத்திலையும் மனம் ஒரு பிசாசு அப்படின்னு தெய்வம் அவர்கள் அருளி செய்றாங்க. இந்த மெய்ப்பாதை வேறு. இதற்கு முன் நீங்கள் மற்றவர்களிடம் கேட்டும் படித்தும் மனதிலே எழுதியும் வைத்திருக்கிற பாடம் வேறு. படிப்பினாலே யுக்தியினாலே பெரியோர்கள் போல வேஷம் போட்டு திரும்பவர்களிடம் கேட்டதினாலே அதை வைத்து ஞானம் இப்படி இருக்கும் என்று முடிவு கட்டுவதனாலே ஒன்றும் கைவரவாகாது. உன் மனம் ஒரு பிசாசாக இருக்கிறது. அதுவே ஒரு மெய்க்குருபிரானை அடைந்த பின்பு சைதன்யம் ஆகிறது. இங்கேயும் நம்ம நோட் பண்ணணும் இந்த பாயிண்ட. பிசாசா இருக்கு, ஆனா அதுதான் சைதன்யம். ஒரு பஞ்ச கல்யாணி குதிரை தான், நீ தான் அதை பேயா மாட்டி வச்சிருக்கன்னு இந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு குறிப்பு கொடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க. நீங்க ஒரு பிசாசாக மாற்றி வச்சிருக்காது. ஒரு மெய்க்குருபிரானை சந்தித்த பண்ண அந்த பிசாசு தான் சைத்தன்யமாக மாறுகிறது, பொருட்காட்சியாக மாறுகிறது, அதுவே பிரம்மமாக ஆகிறது. பிரம்மம் ஜீவன் எல்லாம் ஒண்ணுதானே. ஜீவனைத்தான் நீ தான் மனசாக பிசாசாக மாற்றி வச்சிருக்கிற அப்படிங்கிற இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் வான்மதி குரல் இல்ல கோடாயுதக்கூர்லயே பக்கம் 309 பார்ப்போம். பக்கம் 309லயும் இல்ல கோடாயுதக்கூர் இல்ல வான்மதி குரல். வான்மதி குரல்ல பக்கம் 309 பார்ப்போம். வான்மதி குரல் திருவாக்கியம் 253. சில நூல்கள்ல பக்கம் மாறுபடலாம், அதனால வான்மதி குரல் திருவாக்கியம் 253. அந்த திருவாக்கியத்துல மனச குரங்கு அப்படின்னு தான் அருளி செய்றாங்க. மனக்குரங்கை நிலைப்படுத்துதல் அந்த திருவாக்கியத்துக்கு தலைப்பு. மனம் ஒரு குரங்கு, அது ஒன்றை விட்டு மற்றொன்றுக்கு தாவும் இயல்புடையது. அதனை நிலைநிறுத்தவென்றால் அதற்கு ஒரு பிடிகோல் வேண்டும். ஆசானின் பாதத்தை பற்றிட மனம் அசையாது கட்டுண்டு நிலைத்து நிற்கும். இந்த மனம்தான் நாம ஜீவன், பிரம்மம், பொருட்காட்சி, சைதன்யம் எல்லாம் தான் நாம தான் மனசாக பிசாசாக குரங்காக மாற்றி வச்சிருக்கோம். அதை நிலைநிறுத்துறது எப்ப நிலைநிறுத்தும், எப்ப சைதன்யம் ஆகும்? ஒரு ஆசான் அவர்களினுடைய பாதத்தை பற்றிய உடனே அது அசையாது கட்டுண்டு நின்று அது சைதன்யமாக பிரம்மமாக ஜீவனாக மாறும். எப்படி யானை பாகன் யானையின் துதிக்கையை அசையாமல் நிலைநிறுத்தத்தான் அங்குசக்கோலை அதன் மேல் சாத்தி வைக்கிறான். அங்குசம் இருக்கும் வரையில் யானை துதிக்கையை அசைக்காது. அந்த அங்குசம் கோலை வச்சு சாத்தி வச்சு இருக்கிற வரைக்கும் அந்த துதிக்கையை ஆட்டாம இருக்கும். அந்த அங்குச கோலை எடுத்துட்டா திரும்ப ஆட்ட ஆரம்பிச்சிடும். அது போல நம்ம ஆசானுடைய அந்த பார்வையிலேயே அந்த பாதத்தை பற்றி கொண்டே இருக்கும் போது நம்முடைய மனம் ஆகிய குரங்கு சைதன்யமாக பிரம்மமாகத்தான் இருக்கும். அந்த ஆசான்கிற பாதத்தை விட்டு நம்ம சிறிது விலகினாலும் அது அந்த குரங்கு வாழை ஆட்ட ஆரம்பிச்சிடும், யானை தும்பிக்கையை ஆட்டின மாதிரி. அதுபோல் ஆசானின் மந்திரக்கோள் உண்மையில் சாத்த பெற்றிருக்கும் வரையில் உனது மனம் அசையாது நிலைத்து நின்று மூச்சு ஓடாத சமாதி நிலையில் நிலைத்து நிற்கும். அப்போ இப்படியெல்லாம் இந்த மனம் குரங்காக பிசாசாக எப்படி இருக்கு அப்படின்னு பெருமானவர்கள் அருளி செய்த அந்த திருவாக்கியங்களை எல்லாம் நாம இப்ப பார்த்தோம். அப்போ இந்த மனச ஏன் நாம அது ஜீவன் தான், அது சைதன்யம் தான், அது பிரம்மம் தான், அது பொருட்காட்சி தான், அதை ஏன் இப்படி மாற்றி வச்சோம்? பிசாசாக, குள்ளுமுள்ளாக, பிறட்டுருட்டாக, பேயாக, குரங்காக ஏன் மாற்றி வச்சோம் அப்படின்னா, இப்ப நம்ம உணவு சாப்பிடுறோம், நல்ல உணவு சாப்பிட்டானா இந்த உடம்பு நல்லா இருக்கும். உடம்பு செரிக்காத உணவு கண்ட உணவையும் போட்டா என்ன ஆகும்? மாற்றமான உணவு போட்டா உடம்புக்கு வியாதி தானே வரும். அது போல மாற்றமான உணவுகளா போட்டு இந்த மனசை கெடுத்து வச்சிருக்கோம். அந்த மாற்றமான உணவு எது வழியா நம்ம போடுறோம் அப்படின்னு நேற்று அந்த திருவாக்கியத்தை கூட
நம்முடைய ஜீவ சகோதரி அமுதா அவங்க சொன்னாங்க, நம்முடைய ஜீவனுக்கு, நம்முடைய இந்த மனதுக்கு உணவு எது வழியாக போகுது அப்படின்னா இந்த கண்ணும் காதும் வழியாக தான் கண்ட உணவும் அதுக்குள்ள போகுது. வயிற்றுக்கு அது நம்முடைய பெருமானவர்கள் கோடாயுதற்கு திருவாக்கிய 48 அருளி செய்யறத பார்ப்போம். வயிற்றுக்கு உணவு அருந்த வாய் இருக்கிறது. வயிற்றில் உண்டான எரிச்சலை நீக்க வேண்டி உட்கொள்ளும் மருந்தை வாங்கிக் கொள்ளவும் அதே வாய் இருக்கிறது. அப்ப இந்த வாய் வழியாகத்தான் நாம இந்த உடம்ப கெடுத்துக்கிறத உணவையும் வாய் வழியா தான் சாப்பிடுறோம், அதுக்கு உண்டான மருந்தையும் வாய் வழியா தான் சாப்பிடுறோம். அது போல இந்த கண்ணு காது வழியாகத்தான் நம்ம நல்ல உணவையும் சாப்பிடணும். நல்ல உணவை சாப்பிடும் போது அது யோகத்துளையாக இருக்கிறது, அது செவித்துளை என்பது. நீ இந்த மாதிரி கண்ட உணவையும் சாப்பிடும் போது அதுவே நரகத்துளையாக மாறி விடுகிறது. அப்போ அதே வாய் தான் இருக்கிறது. அதே போல் மனத்திற்கு நல்ல உணவோ அல்லது கெட்ட உணவோ தர கண்ணும் காதும் இருக்கின்றன. அவைகளின் வழியாக தாறுமாறாக தின்று மனமாகிய வயிறு கோளாறு அடைந்திருக்கிறது. மனதில் அழுக்கடைந்து ஒரு எரிச்சலும் உண்டாகி இருக்கிறது. அதோடு அதற்கு கிடைக்கின்ற உணவோ அந்த எரிச்சலை அதிகப்படுத்துவதா இருக்கிறது. இப்போ அந்த எரிச்சலை குணப்படுத்தணும். இப்ப வயிற்றுல எரிச்சல் வந்தா உடனே ஒரு வைத்தியரை போய் பாக்குற மாதிரி இந்த மனத்துல வந்த எரிச்சலை நீக்கிறதுக்கு ஒரு வைத்தியர் வேணுமே. வைத்தியர்கள் கிடைக்கிறார்கள். அவர்கள் அந்த மனத்தை தாறுமாறாக சிகிச்சை செய்து கொலை பண்ணுகிறார்கள். இப்பெல்லாம் இருக்கிறாங்களே உலகத்துல, காசை பறிக்கிறதுக்கு தான் இப்ப வைத்தியம். நம்ம உயிரை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அது போல தாறுமாறாக சிகிச்சை செஞ்சு தாறுமாறாக பணத்தை புடுங்கி உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிற வைத்தியர்கள் இருக்கிற மாதிரி இந்த மனசையும் தாறுமாறாக சிகிச்சை பண்ணி கொலை பண்ணக்கூடிய வைத்தியர்கள் தான் இருக்காங்க. அந்த எரிச்சலை போக்கி காலாகாலத்தில் நல்ல உணவு தந்து மன்னமுண்டாகாமல் மனத்தை போஷித்து ஒழுங்காக வளர்த்து அதை திரும்பவும் பிரம்மமாக ஆக்கவே நம் வைத்தியசாலை இருக்கிறது. அப்போ திரும்பவும் அதை பிரம்மமாக மாற்றணும். பிரம்மம் தான், ஜீவன் தானே அவாவாட தாவுகின்ற செயலால் மனம் என்று பெயர் பெற்றதுன்னு பார்த்தோம். அப்போ இப்ப ஏன் மனம்ங்கிறது எதுக்கு மனம்னு பேர் வந்துச்சு? ஏன் அது குரங்காவும் பிசாசு? ஜீவன் தான், அது பிரம்மம் தான். அதை நம்ம தான் நம்முடைய அழிசெயலால் இப்படி குரங்காக மாற்றி வச்சிருக்கிறோம். அப்போ ஏன் பெருமானவர்கள் அது குரங்கு அல்ல, இப்ப குரங்கு குரங்கு டைகர் பேய் அப்படின்லாம் சொல்லிட்டு எதுக்காக அது குரங்கு அல்லன்னு சொல்றாங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ வான்மதி குரல் திருவாக்கியம் 223 இந்த திருவாக்கியம் தான் நேற்று நம்முடைய ஜீவ சகோதரி சாலை பூங்குடி அவங்க படிச்சாங்க. அதை பார்ப்போம். 1947ஆம் ஆண்டு 10ஆம் நாள் ஆண்டவர்களை தரிசிக்க ஒரு புலவர் குழாம் வந்திருந்தது. இதையும் நம்ம நோட் பண்ணணும். பெருமானவர்கள் அவங்க பிள்ளைகிட்ட சொல்லல, இவ்வளவு நேரம் பேசி வந்தது தங்களுடைய பிள்ளைகள்கிட்ட சொன்னது. மனம் ஒரு குரங்கு, உன் ஜீவனைத்தான் நீ குரங்கா மாற்றி வச்சிருக்க, பிசாசா மாற்றி வச்சிருக்க. அதை திரும்ப ஜீவனாகவும் சைதன்யமாகவும் பொருட்காட்சியாகவும் பிரம்மமாகவும் அதை மாற்றணும்னா ஆசானுடைய அந்த பாதத்தை நீ பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்லாம் தங்களுடைய பிள்ளைக்கு சொன்னாங்க. இப்ப சொல்றது வெளியே இருந்து வந்த புலவர் குலாம். இந்த புலவர் குலாத்தில் ஒருவர் மனம் ஒரு குரங்கு, அது கிளைக்கு கிளை தாவும் என்று தனது புலமையை தெரிவிக்க அவர் புலமையை தெரிவிக்கிறாராம். அவருக்கு மனம் ஒரு குரங்கு, அதுதான் அங்கிட்டு தாவும்னு சொல்லி ஒரு புலவர் தன்னுடைய புலமையை தெரிவிக்கிறாரு பெருமானவர்கள்ட்ட. அப்போதான் அவருடைய உன் புலமை எல்லாம் ஒன்றும் பெரிய புலமை இல்லப்பான்னு சொல்லி அவருக்கு தெரிவிக்கிறாங்க பெருமானவர்கள். அதற்கு ஆண்டவர்கள் அருளி செய்த வாக்கின் சாரம். மனம் என்பது ஒரு குரங்கு அல்ல. அந்த புலவர் தெரிஞ்ச மாதிரி பேசுறாரு. அவரை அவருக்கு மெஞ்ஞானத்தை உணர்த்தணும். அதுக்காக நீ மனசை குரங்குன்னு நினைச்சு வெறுத்துறாத, அது ஜீவன் தான். நீ தான் உன்னுடைய அழிச்செயலால் அதை குரங்காக மாற்றி வச்சிருக்கேன்னு அவருக்கு உணர்த்துவதற்காக இதற்கு பெருமான் அவங்க அருளி செய்யறாங்க. மனம் என்பது ஒரு குரங்கு அல்ல, அது ஒரு குதிரை. நீ அடக்க அடக்க மீறி பாயும் முரண்டு பிடிக்கும் முரட்டு குதிரை. அது நித்திய எல்லையே நோக்கி ஓடும் நல்ல ஜாதி குதிரை தான். அது குதிரை தான், முரட்டு குதிரை தான், நல்ல ஜாதி குதிரை தான். ஆனா முரட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த முரட்டுத்தனத்துக்குள்ள அந்த குரங்குத்தனம் அடங்கி இருக்கு. நல்ல குதிரை தான் குரங்கு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு.
குதிரை மாதிரி போகாம குரங்கு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. ஆனா அது நல்ல குதிரை தான். நித்திய எல்லையே நோக்கி ஓடும் நல்ல ஜாதி குதிரை தான். இவனுக்கு நித்தியம் எது அனித்தியம் எது என்று தெரியாது. அனித்தியத்தை நித்தியம் என நினைக்கின்றான். அந்த குதிரையை அனித்திய பாதையில் திருப்புகின்றான். அந்த குதிரையை நல்ல பாதையில திருப்பினா அது நல்ல குதிரை, அது குதிரை பஞ்சகல்யாணி குதிரை. நீ கெட்ட பாதையில திருப்பினா அது குரங்கு. இவ்வளவும் அதுக்குள்ள பொதிஞ்சு வச்சிருக்காங்க பெருமான் அவர்கள். அது அவங்க பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால சொல்லுவாங்க எப்பயுமே நோட் திஸ் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம பெருமான் அவர்கள் அருளி செய்யும் போது அதுக்குள்ள இருக்க பாயிண்ட் எல்லாம் நம்ம நோட் பண்ணணும். ஒரு வக்கீல் எப்படி நோட் பண்றாங்களோ, ஒரு ஜட்ஜி எப்படி நோட் பண்றாங்களோ, அது மாதிரி நம்ம நோட் பண்ணணும். அப்பதான் எந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கிறது நம்ம புரியும். மேலோட்டமா பார்த்தா அங்க என்ன குறைஞ்சுன்னு சொன்னாங்க, இங்க என்ன பஞ்சகல்யாணி குதிரைங்கிறாங்கன்னு தோணும். எதுக்காக சொன்னாங்க, எந்த இடத்துல சொன்னாங்க, அதுக்குள்ள என்ன அர்த்தத்தை பொதிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற எல்லாம் நாம கவனிச்சு பார்க்கணும். இவனுக்கு நித்தியம் எது அனித்தியம் எது என்று தெரியாது. அனித்தியத்தை நித்தியம் என நினைக்கிறான். அந்த குதிரையை அனித்திய பாதையில் திருப்புகிறான். அது நல்ல குதிரை தான், ஜீவன் தான், பிரம்மம் தான். நீ அந்த அனித்திய பாதையில போய் குரங்காட்ட ஆட வைக்கிறியே, நீ அத உன்னுடைய அழி செயலால். 60 வயது கிழவன் 7 தலைமுறைக்கு நிற்கும்படி வீடு கட்டுகிறான். ஆனால் அதில் 10 வருடங்கள் கூட இருக்க மாட்டான். மண்டையை போட்டு விடுவான். 10 வருஷத்துல நம்ம மண்டையை போட்டுருவோம் நினைச்சா வீடு கட்டுறான். நல்ல 100 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு இந்த கட்டுறதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். நல்ல ஜாமான வாங்கி கொண்டாந்து போடு. அது நீ போயிருவியப்பா அதுக்கு முன்னால. அதுக்கப்புறம் அதுல யார் வந்து இருக்க போறானோ என்னமோ தெரியாது. உனக்கு ஒருவேளை கூட சோறு போட மாட்டேன்னு சொன்ன ஒரு ஆள் கூட அதுல இருக்கலாம். இப்படி 60 கிழவன் 7 தலைமுறைக்கு நிற்கும்படி வீடு கட்டுகிறான். ஆனால் அதில் 10 வருடங்கள் கூட இருக்க மாட்டான். அவ்வாறு செய்ய தூண்டுவது இவனிடத்தில் பொதிந்திருக்கும் நித்தியமே. அப்ப எது உன்னை அப்படி தூண்டுதுன்னா, நீ நித்தியமா தான் எங்கேயோ வாழ போற. உனக்குள்ள ஒரு நித்தியம் இருக்கு. அந்த மனக்குதிரை நித்தியத்தையே நோக்கி ஓடுவதனால் வேறு எந்த வகை அனித்திய பொருள் கொடுத்தும் அதனை சரி கட்ட முடியாது. இந்த குதிரை ஓடிக்கிட்டே குதிரை குரங்கு மாதிரி அங்கிட்ட தாவிக்கிட்டே தான் இருக்கும். பெருமான் அவர்களை சந்தித்த உடனே அது சைதன்யமாக மாற்றி அது ஓடுவது நின்று அது பஞ்சகல்யாணி குதிரையாக ஆகிவிடும். அது எந்த வேற பெருமான் அவர்களை தவிர வேற எதை பார்த்தாலும் அது அடங்காது. அதனுடைய கொட்டம் நிற்காது. நித்திய பொருளை கண்டால் தான் அதன் மனம் சாந்தி அடையும். அந்த நித்திய பொருள் எமது கையில் இருக்கிறது. அப்போ பெருமான் அவர்களை சந்திச்ச உடனே தான் இந்த கொட்டமெல்லாம் அடங்கி இந்த மனமானது பிசாசாக இருந்ததெல்லாம் மாறி சைதன்யமாக அது மாறும். அந்த நித்திய பொருள் எமது கையில் இருக்கிறது. அந்த நித்திய பொருளின் பிரகாசம் அந்த குதிரையின் கண் நுழைந்து ஒளி வீசியதும் அதன் கொட்டம் அடங்கிவிடும். அப்போ கொட்டம்ங்கிற வார்த்தை இங்க கூட்டாங்களே, அதுக்குள்ள குரங்குங்கிற வார்த்தை அடங்கி இருக்கு. இவ்வளவு நாள் கொட்டம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு, குரங்கு மாதிரி ஆடிக்கிட்டு இருந்துச்சு இந்த குதிரை. அந்த நித்திய பொருளினுடைய பிரகாசம் பெருமானவர்கள் நம்மளுக்கு எல்லாம் தினமும் அறிவு பிரகாசம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே, அந்த அறிவு பிரகாசம் அந்த குதிரைக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த குரங்காட்டமாகி அந்த கொட்டம் அடங்கி அது ஒடுங்கும். அது அப்போது சாதாரண குதிரை இல்ல. அப்படி ஒடுங்கின பிறகு அது குரங்கு இல்ல, பிசாசு இல்ல, பேய் இல்ல, தில்லு முள்ளு இல்ல, உருட்டு புரட்டு இல்ல, குள்ளு முள்ளு இல்ல. அது என்னது? சாதாரண குதிரையும் அல்ல, பஞ்சவர்ண குதிரை, பஞ்ச கல்யாணி குதிரை, ஜீவன் பிரம்மம். அது பிரம்மஸ்வரூபியாகிய ஆசானையே வலம் வரும் குதிரை. அப்படி மாறின பிறகு அது என்ன செய்யும்? வேற எதையும் தேடாது. அந்த பிரம்மஸ்வரூபராகிய ஆசானையே வலம் சுற்றி 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 நம்மெல்லாம் இப்ப பெருமானவர்களையே சுற்றி 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 வந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வாக்கியம் பேசுவோமா, நாளைக்கு அந்த வாக்கியம் பேசுவோமா, நாளைக்கு இதை கேட்ட மாட்டோமா, பெருமானவர்களுடைய அந்த வாக்கியத்தை கேட்ட மாட்டோம், நம்ம எல்லாம் வலம் வந்து கொண்டிருக்கிறோமே. அப்போ நம்மளுக்கெல்லாம் பிசாசாக இருந்தது சைதன்யமாக மாறிவிட்டது. அந்த வட்டத்திலேதான் அது சுற்றி சுற்றி வரும். ஆசானின் அருட்பிரகாச வீச்சின் வட்டத்திலேயே சுற்றி வரும் குதிரை. அது மண் குதிரை அல்ல, ஆசானின் ஆజ్ఞையை அறிந்த அறிவு குதிரை. இப்பதான் அறிவா மாறுச்சு. பெருமான் அவங்க சொல்லுவாங்களே, நீ உலகத்துல என்னென்னமோ காரியம் எல்லாம் செய்யறாங்களே, உலகத்துல ஏரோப்ளான் கண்டுபிடிக்கிறேன், ராக்கெட் கண்டுபிடிக்கிறேன்,
இங்க இருந்து எந்த கோளுக்கோ போங்கிறான், இந்த செயற்கைக்கோளை அனுப்பி மேல அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு சொல்றானே, இதெல்லாம் அறிவின் வேலையா? இல்ல, எல்லாமே மனதின் செயல். இங்க இருந்து நிலாவுக்கு போறேன்னு சொல்றியே, ஒரே ஒரு பூ, வேப்பம் பூவுல இருக்கிற தேனை உரியறதுக்கு ஒரு கருவி செய்ய பார்ப்போம், முடியாதே. அப்போ இதெல்லாம் அழிவை நோக்கி செல்லுகின்ற செயல், அதெல்லாம் அழிவின் செயல், அறிவின் செயல் அல்ல. அது மனது. அப்படியெல்லாம் நீ செயல் செய்யும் போது அது அறிவுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, அது அறிவு அல்ல, அதுக்கு பேர் மனம், அதுக்கு பேர் குரங்கு. அத பஞ்ச கல்யாணி குதிரையாக எப்ப மாற்றலாம்? இதெல்லாம் என்னத்துக்கு? இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இந்த உலக செயல்கள்லாம் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், எனக்கு ஆசானவருடைய திருவடி மட்டும் போதும். அந்த தில்லையமுதம் எனக்கேடு தூட்டி நீ திட்டீட்ட நாள் முதலாய் இந்த புல்லும் பூமிதானே உள்ள உணவு புசிக்க ருசிக்குதில்லையே என்ற நிலைக்கு வந்த பிறகுதான் அது பஞ்ச கல்யாணி குதிரையா. அது வரைக்கும் இந்த புல்லும் பூமி தண்ணியில உள்ள உணவு தான் ருசிக்கும். உணவுனா உணவு மட்டும் இல்ல, இந்த உலக காரியங்கள் தான் ருசிக்கும். இந்த உலக காரியங்களே வெறுத்து என்னைக்கு ஆசான் பாதமே பற்றி கொள்ளுதையோ அன்னைக்கு தான் அது பஞ்சகல்யாணி குதிரை. அவன் அருஞ்சோதி நடனத்தை கண்டு ஆனந்த நடனமாடும் நாட்டிய குதிரை, அதற்கு நிகர் அதுவே. அப்போ எப்போ அது குரங்காக இருக்கு, அவன் கொட்டமெல்லாம் அடங்கி அந்த குரங்கு சேட்டையெல்லாம் மாறி அது எப்ப பஞ்சகல்யாணி குதிரையாக, சைதன்யமாக, ஜீவனாக, பிரம்மமாக மாறுகிறது என்றெல்லாம் நாம இப்ப மேலோட்டமாக பார்த்தாவ. என்ன இங்க குரங்குன்னு சொல்லியிருக்காங்க, என்ன இங்க பஞ்சகல்யாணி குதிரைன்னு சொல்லியிருக்காங்க, அப்படித்தான் தோணும். அத கருத்தூணி பார்த்தா தான் எதுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க, எதுக்கு இங்க அப்படி சொல்லியிருக்காங்க, அது யாருக்கிட்ட சொன்னாங்க, இது யாருக்கிட்ட, அது தங்கள் பிள்ளைகளுக்கு பாடம், இது வெளியிருந்து வந்தவருக்கு பாடம். யாருக்கு எப்ப போதிச்சாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கும் போதுதான் நமக்கு எதுக்காக அவங்க சொன்னாங்க என்னங்கிறது அங்கேயும் அந்த குரங்குங்கிற அர்த்தம் பொதிஞ்சிருக்கும். இந்த குரங்குன்னு சொன்ன இடத்துலயும் அது பஞ்சகல்யாணி குதிரை தான் அப்படிங்கிற அர்த்தம் பொதிஞ்சிருக்கும். குரங்குன்னு சொன்ன இடத்துலயும் ஜீவன் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஜீவன் தான் அவாவுடன் தாவுகிற செயலால் குரங்காச்சு. இங்கேயும் பஞ்சகல்யாணி குதிரை தான் கொட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த கொட்டத்தை ஒடுக்கணும். எப்போ ஒடுக்க முடியும்? பெருமான் அவர்களுடைய அந்த பாதத்தை பற்றி கொள்ளும் போதுதான் அந்த கொட்டத்தை ஒடுக்க முடியும். அதனால நேற்று ஒரு சகோதரி குரங்குன்ற வாக்கியத்தை படிச்சாங்க, இன்னொரு சகோதரி பஞ்சகல்யாணி குதிரைன்ற வாக்கியத்தை படிச்சாங்களே. யாரும் இதை கேட்டு என்ன அங்க குரங்குன்னாங்க, இங்க பஞ்சகல்யாணி, இந்த குழப்பம் நமக்கு வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக இத நாம கூர்ந்து பார்க்கணுமே நினைச்சு இத படிச்சு நான் இப்போ உங்களோட பகிர்ந்து கொண்டேன். இப்ப தொடர்ந்து நம்முடைய ஜீவ சகோதர சகோதரிகள் நிறைய பேர் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அதனால என்னுடைய முத்திப்பேரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை சலந்தரி அக்கா அவர்கள். அனைவருக்கும் நமஸ்காரம். ஆதியே துணை. விதிகளை விதிக்கும் விதியோனான புதியவனாகி அவன் தனது மேகாவனேக நாமாவசிய மூமூவனாதி ஆகராதிக்க சேகராதிக்கு ஏகராசி குவிலின் மேல் ஏறி நின்று கொண்டிருக்கும் எங்கள் குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆனந்தவர்களை வணங்கி, அக்கா இன்னைக்கு மனங்கிறதுல எடுத்து குரங்குனா என்ன, குதிரைனா என்ன, அது எப்படி அடங்குதுங்கிறத தெளிவா வாக்கியத்துல எடுத்து விட்டாங்க. இன்னைக்கு அதேதான் அதே எடுத்து இப்ப வீடுங்கிறதுல வாக்கியம் எடுத்து படிக்கலான் இருக்கேன். வான்மதி குரல் 254வது வாக்கியம். நடராஜன் கோவில். நீ சிறு பிள்ளையாக இருந்த போது மண்ணில் பொம்மை வீடு கட்டி விளையாடி மகிழ்ந்தாய். வளர்ந்து பருவம் அடைந்ததும் நகல் வீட்டை புறக்கணித்து நிஜ வீடு கட்டி குடியேறினாய். அப்ப நிஜ வீடு உனக்கு கட்டணுங்கிறாங்க தெய்வம். அறம் பொருள் இன்பம் 3 சேர்ந்ததுதான் வீடு. அப்ப வீடுனா ஒரு நித்திய வீடு நம்ம கட்டணும். இந்த வீட்டுல அழிஞ்சு போகும், இந்த வீடு அழிஞ்சு போகும். அப்ப நித்தியமான ஒரு வீடு கட்டணும்.
அப்ப மணல்ல வீடு கட்டி விளையாண்ட சின்ன பிள்ளையில அதுல குடியிருக்க முடியாதுல்ல. இப்ப நிஜமான வீடு கட்டி நல்லா அலங்காரமா கட்டி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நம்ம கற்பனைக்கு மீறி கட்டுறோம், கட்டி இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அது மாதிரி சொந்த வீடு கட்டு அப்படின்றாங்க தெய்வம். ஆனால் தெய்வ வழிபாட்டில் மட்டும் கோவில் இருக்கும் பொம்மையை கும்பிட்டு நிஜ தெய்வத்தை நாடாமலே இன்னும் சிறு குழந்தையாகவே இருந்து வருகின்றார். யாரு தெய்வத்தை நாடலையோ, அது நிஜமான தெய்வத்தை உண்மையான தெய்வத்தை நம்ம தெய்வத்தை நாடலையோ அவங்க எல்லாம் கட்டையும் இருக்காங்க. அப்ப நிஜ கூப்பிடுறாங்க. தானானே 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 நம்ம தனிகை வள்ளல் தீருக்குமார வானாலோ நம்ம வடல் நடிகைய வள்ளல் பதம் போற்றியாடுங்கம்மா அத்தி பூரந்த நீலே வாழும் சுத்த வித்தக வளையில் புத்திரந்தன் சுத்த தீருவடி பத்தி தோழுதீட சொந்த வீடுகானும் வருங்கம்மா. அப்ப சொந்த வீடுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க தெய்வம். நீ இந்த வீட்டுல இருந்தா இது அழிஞ்சு போறதா, என்னதான் மாட மாளிகை கூட கோபுரம் நீ எப்படி அலங்காரமா கட்டி இருந்தாலும் ஒரு நாள் போட்டுட்டுதான் போற. ஆனா இந்த வீட்லயே நீ காலத்தையும் நேரத்தையும் கழிக்காத ஒரு சொந்த வீடு ஒண்ணு இருக்கு, அது நான் தர்றேன் வான்னு கூப்பிடுறாங்க தெய்வம். சொந்த வீடு இருக்குன்னு அதை எப்படி நீ கட்டங்கிறதையும் உத்தரவு பண்றாங்க. முந்தையிட்டு வீரண்டு கட்டி வீடி மாடி என்று பெருமீட்டு சட்டத்தின் அடித சாக்காடு போனதென்றாடுங்கம்மா. அப்ப வீடு 2 கட்ட சொல்றாங்க. விதி மதிங்க 2 வீடு இருக்கு. அந்த மதி வீட்டுல ஏறி போனா நீ அந்த சொந்த வீடு கட்டலாம், வீதி வெளியில போனா கட்ட முடியாது. அந்த மதிங்கிற சட்டத்துல ஏறிட்டாங்கன்னா உனக்கு சாக்காடு எல்லாம் போயிடும், நான் தீர்த்துருவேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த விதி எப்படி இருக்கு அப்படிங்கிறத குருமூராஜிலும் கொடுக்குறாங்க தெய்வம். விதி எல்லாம் கண்டோன் போலே வேதங்கள் போட்டு விதி போலே யாகும் என்று விளம்பி மாய் புலமும் விதி போலே யாகுமானால் வேதமும் ஏனோ மதியுனக்கு நான் பயிர் வளர்ப்பதற்கோ கூட்டி. அப்ப மதி அவனுக்கு எதுக்கு கொடுத்தாங்க? பயிர் வளர்க்கறதுக்கு மட்டுமா? இப்ப விதி போல ஆகுனா வேற எதற்கு? எதுவுமே தேவையில்லையே. அப்ப அக்கா சொன்ன மாதிரி குரங்கு அது மனமா ஜீவன் அவாவுடன் தாவுகின்ற செயலால் மனம் என்ற பெயர் பெறுகிறது. அப்ப ஜீவனா இருக்கையில அறிவா இருக்கு, பிரம்மமா இருக்கு, எல்லாமாவே இருக்கு. ஆனா தாவையில மனமாயிருது, அது போய் குரங்காயிருது. அது பவியமா அடங்கினோம்னா பஞ்சகல்யாணி குதிரை ஆயிருக்கு. அப்ப அந்த ஒண்ணுல வச்சே தெய்வம் பிரிச்சு 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 காமிக்கிறாங்க. இது வேணுமா? மனுஷன் ஈசன் ஆகிறியா, நீசன் போறியா? ஈசனானா என்கிட்ட வருவேன், நீசனா போனா நீ பேயில நரகத்தெல்லாம் போவ அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. நீ கும்பிடும் கோயில் கல்லாலான கோயில், அங்கிருக்கும் கெற்ப கிரகம் இருள் சூழ்ந்தது. வீற்றிருக்கும் நடராஜ தெய்வம் கல் தச்சனின் ஒளியினால் உருப்பெற்றது. அந்த நடராஜன் நடமாடுவதில்லை, சிலம்பொலி கேட்பதும் இல்லை, அது வெறும் கற்சிலையே. அதையும் முயற்சி பண்ணுவாங்க. அதுல ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்லி பச்சை நூலை கட்டி பூவை கட்டி ஒரு மந்திரத்தை சொன்னாதான் தெய்வம்னு நம்புறியே சத்தியமா இருப்பாங்க. அதை தெய்வம் இல்ல, நீ காலில் போட்டு மீச்சிட்டு போவ, எல்லாமே செய்வ. ஆனா அது செஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணி ஐயரை வச்சு பூஜை பண்ணி ஒரு மந்திரம் சொன்ன உடனே நீ தெய்வம் நம்புற. அப்ப அதையெல்லாம் விட்டு தெய்வம் நம்ம தாண்டி நம்ம எவ்வளவு அந்த கச்சினையெல்லாம் கும்பிடுறோம்னு தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம எப்படி தெய்வம் நம்மள எது சிலைங்கிறத தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்க பாருங்க. மானியத்துல சன்னதம் பெறும் பருவம் 263. ஆலையடினும் அது தழையும் கண்டிடு நீ
திருவாய் தான் சிலைங்கிறத கொடுத்தாங்க. அத நீ அந்த வாக்கை கேட்டு 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 வந்தாங்கன்னா அந்த அருள் வாக்கை கேட்டு நீ போய் சொர்க்கத்தை எடுக்கலாம், சொர்க்கத்துல வீடு கட்டலாம். இது கற்சில, அது தச்சரின் உரியினால் செய்யப்பட்ட கற்சில. இது ஆண்டவங்க பாடுபட்டு தவத்துல ஏறி வந்தது, சுயம்பா வந்த அந்த கற்சில. அதுல ஏறி நீ போனாய்னா அந்த சொந்த வீடு கட்டிக்கலாம் அப்படின்றாங்க தெய்வம். ஆனால் உனது தேகம் நடமாடும் தேவாலயம், உன்னில் இருக்கும் கர்ப்ப கிரகம் மாசிலாமணி நவரத்ன மாளிகை. அம்மாளிகையில் உள்ள ஜீவப்பிரகாச நடராஜன் நடமாடிக்கொண்டே இருக்கின்றார். அங்கு அற்புத சிலம்பொலி எழும்பும், நடன காட்சி அளிக்கும். நிஜ நடராஜனை தெரிவிக்க பிறந்த நீ நகல் நடராஜனையே போதுமென்றிருக்கின்றாய். உனது தேவாலய மாளிகையை திறக்கும் சாவியே மூல மந்திரமாகும். அந்த சாவி ஆசானின் கையில் இருக்கிறது. அச்சாவி கொண்டு உனது சொர்க்கவாசம் திறக்க மாசிலா தூயமணி மாளிகையினுள் பிரவேசித்து சிற்பி ஒளிபடாத தானாக தோன்றிய சுயம்புலிங்கத்தை தரிசிப்பாய். அந்த வீடு கட்ட ஆரம்பிச்சு போயிட்டோம்னா அந்த சுயம்புலிங்கத்தை நீ தெரிச்சு போய்ங்கிறாங்க. அந்த சுயம்புலிங்கம் வைர மாணிக்க கல்களான விருட்சத்தின் கீழ் ஓடி சூரிய பிரபை வீசிக்கொண்டு ஜெகஜோதி மயமாய் வீசிருக்கின்றது. அந்த ஜோதி பெருசனை ஆசானின் அருகினாலேயே கிட்டும். ஆசானின் அருளே பெரும் ஜோதி. அதையே வடலூர் புரான் அருட்பெருஞ்சோதி தடைப்பெரும் கருணை என வர்ணனை செய்தார். தெய்வம் மாமியத்துல மாகாளியம்மன் தீர்க்கேஸ்வரர் கொடுத்திருக்காங்க. தினமொரு நேரமெந்திருமொழி அதனை கேட்டார், பனி வெள்ளம் போலே பாவம் பறந்திடும் நிஜமே சொன்னோம். கனிமொழி ஜோதி வாக்கும் கைகள் தாடி நோக்கும், துணிவுடன் கேட்டோர் உற்றார் தொலைந்தனர் பிறவிதானே. அந்த ஜோதி அருட்ஜோதி, அந்த ஜோதிங்கிறது கனிமொழி ஜோதி வாக்கும். அந்த வாக்கை கேட்டாயினா உனக்கு எல்லாம் பறந்து போயிரும். அந்த சொர்க்கலோகம் சொர்க்க வீடு நீ கட்டிடலாம். அப்ப இங்க எப்படி இருக்கு நம்மளுக்கு வீடுனா, அந்த மனமா இருக்கையில பேயா இருக்கு. அந்த மனம் சாந்தி அடைஞ்சிச்சுன்னா பஞ்சகல்யாணி குதிரை ஆயிடுது. குதிரையில போய் நம்ம வீடு கட்டுற மாதிரி தெய்வம் கொடுத்துறாங்க. அந்த பாய்மான வீட்டுல போக்குறதுக்கு அவங்க அருள் வசிப்ப, அவங்க வாக்க, அவங்க சிலைய எல்லாத்தையும் நீ வாங்கி வாங்கி போட்டுக்கங்கிறாங்க தெய்வம். நான் கொட்டிக்க கொடுக்குறாங்க. அந்த மனம்தான் வீடு. அந்த வீடு சொர்க்கமா மாத்திக்கிறது நம்மகிட்ட இருக்கு, அது நரகமா போகிறது உன்கிட்ட தான் இருக்கு, உங்க கையில ஒப்படைச்சிட்டேங்கிறாங்க தெய்வம். பாய் மன மது செவிதனி வீச பாவும் ஈயனை தீடும் கண் நிபூலி சந்தீடா இப்படி கெந்தூமி தெரிந்து மனம்தான் வீடா இருக்கு. அந்த மனங்கிற வீட்டுல நீ மாட்டிக்கிறது பேயா விட்டுறியா இல்ல சொர்க்க வாசல்கிட்ட வீடா ஆக்குறியாங்கிறது உங்க கையில இருக்கு அப்படிங்கிறாங்க தெய்வம். அப்போ தெய்வம் பட்ட பாட்டை இந்த வீட்டுல என்னங்கிறத வெய்வெளி நூல்ல உத்தரவு பண்றாங்க. வீடு வெளியா முன்னே விவரமாய் சொல்லவென்றால் வெகு நாளாகும். தெய்வம் பட்ட பாட்டையெல்லாம் ஒரு நாள் சொல்லி முடிக்க முடியுமா? எவ்வளவு பட்டிருப்பாங்க. அன்ன ஆகாரம் இல்லாம கஷ்டப்பட்டு உண்ணா
சாப்பிடாம அடுத்து கட்டில பிறைவடிமா வந்து எவ்வளவு பாடு வந்து தவம் இருந்து வந்து நமக்காக மறுபடியும் தவம் இருக்கிறது அவ்வளவு பாடு. அந்த வீடு முதல்ல அவங்க அடைஞ்சு திருப்பி நம்மளுக்காக தவம் இருந்து யாருமே பெற முடியாத அரியற செல்லாம பெற்றுக்காங்க. அவ்வளவு பாடு இருக்குது. வீடு வெளியா முன்னே வட்ட வாட்டை விவரமாய் சொல்லவென்றால் வெகு நாளாகும் தேடறிய தினமகளாதிருந்து மணி விரியாய் விழுந்து குடதிசையை குலதிசையை வணங்க பெற்று கொண்ட சுழி முனை போட்டு திறந்து காட்டி விடமதற்குள் வெளிகாட்டி விண்கை காட்டி அப்புறம் தீர்ப்பு திருவசனங்கள்ல நம்ம பொய் வீடுலாம் கட்டி வச்சிருக்கோம். அதெல்லாம் நீ போட்டுட்டு அந்த நேரம் எப்படி ஓடி வருவ, நீ எப்படி இருந்தா அந்த வீட்டுக்கு போகலாம், நீ எப்படி இருந்தா நீ திகில் கொண்டு ஓடிடுவாங்கிறதே தெய்வம் வசனமா கொடுத்திருக்காங்க. இறுதி தீர்ப்பறவர்களின் எச்சரிப்பு வசனம், தேவனின் முடிவு தீர்மானம். விதிக்கு கட்டளையின்படி செய்ய கவனமா இருக்கும்படிக்கு என் சட்டத்துக்கு உண்மையால் செவி கொடுப்பாயானால் பூமியில் உள்ள சகல சாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன். உன்னுடைய எல்லா வாழ்க்கையுடைய பொருள்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க பெறுவதுடனே உன் மேல் வரும் எல்லா இடர் பிணி கவலை எதிர்ப்புகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு நீ சிரஞ்சீவியாக்க பெறுவாய். அப்ப உண்மையா அவங்க விதிக்கிற கட்டளையை உண்மையா நம்ம செவி கொடுத்தோம்னா இகமும் சரி பரமும் சரி எல்லா பொருள்களுமே ஆசீர்வதிக்கப்படும். உண்மையா செவி கொடுக்காட்டினா நம்மளுக்கு வர்ற இடைஞ்சல். தூரமான காலத்து தீர்க்க தரிசனங்களை குறித்து சொல்லுகிறார் என்று பாரா நேரத்தில் கூறிக்கொண்டிருந்த அந்த கள்ளத்தன வசனங்களே அவ்வாறு நினைத்துக் கொண்டு சாடையாய் போன இருதயங்களை அவற்றை ஒளிய பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுகிறார் என்று அவர்களுடைய சொல்லு. அப்போது மட்டும் வந்து ஒளிந்து கொள்வதற்கு என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் கள்ளர் குகையா? தாங்கள் வெட்டின குடியை அவர்கள் விழுந்தார்கள், தாங்கள் வைத்த கண்ணியிலேயே அவர்கள் கால்கள் மாட்டிக்கொண்டன என்று அவர்களுடைய சொல்லு. இப்பவே மன்னிப்பு தேடிக்கொண்டாலுடைய தீர்ப்பு நிச்சயம். உன்னுடைய ஆத்மா பிழைத்துக் கொள்ளட்டும் என்று அனந்தம் கோடி கால தபத்தை குழலி திணித்து உனக்காக உபயோகப்படுத்திக் கொள் என்று வணக்க நேரங்கள் எடுத்து ஊதும் போது அதை அணுக்கூட நினைக்காமல் அலட்சியப்படுத்தி விட்டு உன்னுடைய மனம் போன லட்சிய வேலைக்கு போனாயே. அப்ப தெய்வம் உங்க வணக்கம் எடுத்து வச்சிருக்காரா, அது உண்மைதான், அது சத்தியம் தான். அதுல இல்ல அது நகல் அப்படிலாம் சொல்றதுலாம் தப்பு. ஆனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அனந்தம் கோடி காலத்தான தவத்தை வச்சு தெய்வம். அப்ப என் மக்கள் நெற்றி சுருப்புடன் பூரியை வாயடித்து ஊதும் போது அதன் வழியாக வெளியாகின்ற ஆவி நம்முடைய பரிசுத்தாவின்றாங்க தெய்வம். அங்க ஊதுறாலும் ஆவிதான், யாரும் பேசல ஊதுறாலும் அவங்க ஆவிதான். எல்லாமே அவங்க படத்தில் சர்வமும் அவங்களுக்கு பட்டதான். அப்ப எல்லா வசனங்கள் தான், அது தவம் தான். நினைக்காமல் அலட்சியப்படுத்தி விட்டு உங்களுடைய மனம் போன லட்சிய வேலைக்கு போனாலே அந்த லாபத்தை எடுத்து நீட்டி வரும் அமளியை தாங்கிக்கோள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என அவர்களுக்கு நீ சொல்லு. லக்கம் பார்த்து வைத்திருக்கிற தேவனை என்னோடு சொன்னார் என்று சொல்லு. இப்பவே மன்னிப்பு தேடிக்கொண்டாலுடைய தீர்ப்பு நிச்சயம். தேவன் மீட்பர் வனாந்தரத்தை யுகத்தவசு முடித்து பிரளய நீதி நடவு கோட்டு எண்ணத்திற்கு ஏறி வந்துவிட்ட நாளையிலே ஒரு சிறுபகுதி கூட்டங்களே அவாந்தர காட்டிலே ஏழை பரதேசிகளாக ஆகி தவ வணக்கமுடையவர்களாய் தங்கி மிகுந்த குழப்பத்துடன் கண்ணீர் மருகி மருகி சொரிய அழிவு அடையாளம் தெரிந்த உள்ளத்தோடு என் செய்வோம். அமளி நேரம் நெருங்கி வந்து விட்டதே, மன்னிப்பு வாசம் அடிபடும் நேரமாச்சே என்று கலங்கிக் கொண்டிருப்பார்கள். நெருக்கமான அதன் இடத்திலே சிறிதும் தவ வணக்க பலன் இல்லாமல் இலக்கமே அற்ற கருமை சாடிய உறுப்போடே வீடு வாசல் எல்லாம் இழந்துவிட்டு கம்பல் தரைத்தையும் போட்டுவிட்டு திகில் கொண்டு ஓடி வருவார்கள். அறிவுடையோர்கள் இதை அறிந்து தப்பித்துக் கொள்வார்களாக.
கொடுத்தாங்க. நீதான் இந்த வீடு கட்டி இதுல பொழைக்கிறியா, அந்த வீடு கட்டி சொந்த வீடு கட்டி அந்த வாரியாங்கிறதுக்கு அறிவுடையவர்கள் இதை அறிந்து தப்பித்துக் கொள்வார்களாக அப்படிங்கறத தெய்வம் கொடுத்துட்டாங்க. நம்ம எந்த வீடு கட்டணுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். கூடகம் கூடினோ வாடாது என்னை அந்த வீட்டுல சேர்றதுக்கு தெய்வத்தை வேண்டி அவங்க பெருமையை பேசி தேர்வம் என்று கூறி முத்தி பெற மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரங்க. ஜீவ சகோதரி சாலை குமாரி அம்மா அவர்கள். உள்ள அனைவருக்கும் நமஸ்காரம். சரந்திரி அக்காவுக்கும் சபையில் உள்ள அனைவருக்கும் நமஸ்காரம். நேற்று பார்த்த அந்த மனமும் அறிவும் வந்து பேசுறது அக்கா இன்னைக்கு எடுத்து நல்ல தெளிவாக நம்ம வந்து வாக்கியமா படிச்சுட்டு போவாம இதுல என்ன நாட்டிய குதிரை சொல்றாங்க, பஞ்சவர்ண குதிரைன்னு சொல்றாங்க. அப்ப 2 பேரும் வாக்கியம் படிச்சாங்கத்தான். ஆனா நம்மளும் படிச்சிருக்கோம், இந்த வாக்கியம் எல்லாம் படிச்சிருக்கோம். ஆனா இதுக்கு சபையில கூடி பேசும்போது தானே அது விளங்குது. அது எடுத்து சொல்றதுக்கு வல்லபம் அக்கா கிட்ட இருக்கு, நிறைய இருக்கு. அதை எடுத்து சொல்றாங்க பகுப்படுத்தி அந்த புலிப்பார்வை கொண்டு நீங்களும் அதை குறிப்பு வச்சுக்கிங்க. குறிப்பு வச்சாதான் அதை கேட்டாவோட அது முக்கியமானதா இருக்கும் அப்படின்றத அவங்க பார்வையில புலிப்பார்வை கொண்டு பார்த்து அதை இன்னைக்கு அவங்க வந்து முத்தி பெரியதாக நேற்று சொன்னதே இன்னைக்கு எடுத்து சொன்னாங்க. அப்போ மனம்தான் ஜீவனாக இருக்கிறது அப்படிங்கறத இன்னைக்கு ஒரு தெரியும். நம்ம மனம் வேற, அறிவு வேற, ஜீவன் வேற இருந்தது எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்கிறது. அப்போ ஒன்றான ஐமணியால் பொதிகை போட்டி அந்த சந்தமதி எடுத்து நீங்கள் இன்றுலகோர் வாக்கு மனம் மனப்பொடிய அப்பதுக்காக தெய்வம் அவங்க வந்து அந்த எடுத்து சொல்றதை இன்னைக்கு அப்படி அக்கா எடுத்து மனம் ஜீவனாக இருக்கிறது. அது அவாவுடன் தாவுகின்ற போது அது வந்து குரங்காக இருக்கிறது. அப்புறம் அந்த குரங்கு என்ன ஞான செய்தனைகளை பார்க்கும் போது அது வந்து பிரம்மமாகிறது, நெறியாகிறது, காட்சியாகிறது, பொருளாகிறது. எல்லாமே அந்த நல்ல குதிரை மேல் போடுறது நல்ல உறுப்பை சேர முடியும். அதுபோல நம்ம தெய்வத்தை பார்த்த பிறகு இந்த கண்கள் அப்ப இதனுடைய அழிச்சைகள் எல்லாம் விட்டுட்டு அவங்களுடைய சுற்றி சுற்றி எப்படி நம்ம வளம் வரணுமோ ஒரு அக்கா எடுத்து சொன்னாங்க. நம்ம வாக்கியத்துல சுத்தி வரும், நம்ம சபையில பேசி பேசி வர்றதுதான். அப்ப ஆசானே அவர்கள் தான் கதி என்று போனால் நமக்கு அந்த மனமாகி அந்த இதில் போய் சாக முடியாது. அறிவுபூர்வமாக நம்ம அவங்க பின்னாடியே வரலாம். அப்போ பஞ்ச கல்யாணி குதிரையாக இருக்கிறது. அவங்க பார்வை பட்டவுடன் தான் நமக்கு எல்லாமே மாறும், வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறது. அது பிரம்ம வித்தியாக இருக்கிறது. அது அவங்களுடைய சந்திக்கணும் அப்படிங்கிறது. அது கொட்டை அடங்குது, கொட்டத்தை அடக்கிறேன் அப்படின்பா. நம்ம பேசும்போது அந்த சொல்றாரு ஆடிக்கிட்டே ஆடாடு உனக்கு ஒரு நாள் ஒரு கொட்டை அடங்கும் அப்படின்போம். அது போல இங்க வந்து அந்த குரங்கு வந்து கொட்டத்தை அடங்கிறதுக்கு தெய்வத்தை பார்த்த பிறகு அடங்குது. அப்ப நம்ம உலக சாயல் இல்லாம அவங்களுடைய பார்வையில பட்ட அந்த ஜீவனாக அவாவுடன் தாவுகின்ற செயலுடையது. ஆனா இயல்பாக மனமாக இருந்ததை நம்ம அறிவாக மாற்றி நமக்கு எடுத்து இன்னைக்கு அவங்க சொற்பொழிவாக எடுத்து கொடுத்தாங்க. நம்மளும் அவங்களுக்கு சுற்றி சுற்றி வரணும், செவி வழி மூலமாகத்தான் கேட்கணும். அப்ப கண்ணும் காது தானே இது வந்து தாறுமாறாக உணவு திங்குது, அதை மாற்றி நமக்கு அந்த உணவை கொடுக்குறாங்க. அதுக்கு எங்க இருக்குன்னா நம்ம வைத்தியசாலையாக நமக்கு இருக்கு அப்படிங்கறதையும் அந்த தெய்வ நாமச்சிட்டா திருவாரூரில் பேசியிருந்தார். அப்ப சரந்திரி அக்கா சொன்னாங்க வீட்டை பத்தி பேசினாங்க. அப்ப நம்ம கைலாய வீட்டுக்கு தானே போகணும், எந்த வீட்டுக்கு போகணும்? எந்த வீடானது இல்ல, அந்த கைலாய வீட்டு அந்த கைலாசவாத திருச்செல்லதியானது அவர்கள் குருவாசனத்தில் அமர்வை தேகத்தின் அதிபதியாக ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி திருச்செல்லை நிழல் போய் சேர்தான் இந்த மானிட தட்டி எடுத்தோம். அப்போ மன ஈசனாவது மன ஈசனாவது யாரு இருக்கிற நம்ம கிட்டதான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. அந்த போல நமக்கு தெய்வம் அவர்கள் அந்த நரனுக்கு வெற்றி எது அப்படிங்கறதே அதே வான்மதி குரல் வாக்கியம் 235 மனித வெற்றியின் தன்மை 235. மனிதனின் மனம் எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி அடையாது.
தன்னிடத்தில் இருப்பது போதாது, மேலும் வேண்டும் என்றே கேட்கும். நடந்து செல்லுவான், சைக்கிள் இருந்தால் தேவலை என்று நினைப்பான். சைக்கிள் வாங்கினது மோட்டார் சைக்கிள் மேல் மனம் தாவும். பிறகு கார், ஏரோப்ளேன், இப்படியே மனம் போகும். இவனுக்கு ஆசைக்கு எல்லையே இல்லை. எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி ஏற்படாது. அதற்கு இவனை சொல்லி குற்றமில்லை. இவனை படைத்த வித்தின் தன்மை அது. நிரந்தர வித்து, என்றென்றும் ஸ்தாபகமாக நிற்கும் சஞ்சீவி வித்து. அதனால் அல்பாயுசு என்று தெரிந்த நிரந்தரமாக நிலைத்து நிற்க வீடு கட்டுகிறான். ஏன்? இவன் தேவன் அழியும், வித்து அழியாது. நித்தியத்துவம் பெற்றது, நித்தியத்துவம் பெற்றது. ஆகவே நித்தியமாக உள்ளதையே நாடும். உனது வித்து நிரந்தர சொர்க்கம் அல்லது நிரந்தர நரகம் அனுபவிக்க வந்த வித்து. அதனை நிரந்தர சொர்க்கப்பாடியில் திருப்புவதுவே மனிதனின் கடமை. அதற்கு உதவி புரியவே நாம் இருக்கிறோம். உன்னிடத்தில் உள்ள வித்து முத்தான தேவ வித்து. அது பேரின்ப வித்து. பேரின்பத்தை நோக்கியே வளரும். எவ்வளவு சிற்றின்ப உணவு கொடுத்தாலும் இதற்கு நிறைவு ஏற்படாது. இன்னும் கொஞ்சம் வேண்டும் என்று தான் கேட்கும். அதனை எந்த வகை சிற்றின்ப உணவினாலும் திருப்தி பண்ண முடியாது. அருள் அமுத பேரின்ப செவி உணவு. தெய்வம் நல்ல இலக்கமா நமக்கு எந்த உணவு கொடுத்தா அதுல போய் அந்த சிற்றின்பத்தை போய் திருப்தி பண்ண முடியாத ஒரு எல்லைக்கு நம்ம கூட்டி போகிறாங்கன்னா அருள் அமுத பேரின்ப செவி உணவு ஒன்றே அதனை திருப்தி அடைய செய்யும். அதுவரை அதன் பசி தீராது. அந்த பேரின்ப செவி உணவு எம்மிடத்தில் உள்ளது. அதுவே எமது மை, அதுவே உண்மை. உண்மை ஜகத்தை மயக்கும் மை, அதுவே ஆண்மை. உன்னிடத்தில் பெண் மை இருந்தால் எமது ஆண்மையை அனுபவிக்கலாம். இந்த ஆணுக்கு எத்தனை கோபியர்கள் இருந்தாலும் போதாது. அத்தனை பேரும் ஒரே காலத்தில் போதிப்பார். இது தேக உறவு அல்ல, தேவ உறவு. தூல போகம் அல்ல, கந்தர்வ போகம், அகக்கண் போகம். இதனையே ஸ்ரீ கண்ணபிரான் அன்று செய்து காட்டினார்கள். இந்த காட்சியினை கண்டு கழிக்க உனது ஊனக்கண்களுக்கு சக்தி இல்லை. அதை தேவக்கண்ணாக மாற்றி அமைக்க வேண்டும். அப்போதுதான் நிஜக்கண்ணனை தரிசிப்பாய். அர்ஜுனனுக்கு உபதேசத்தருடைய பார்த்திபனை பார்ப்பாய். அவனது விஜய காண்டிபம் உனது தோற்றத்திற்கு வரும். இதற்கு வடக்கிய குருஷேத்திரத்தை தேடி செல்ல வேண்டியதில்லை. சாலையே உனது குரு வசிக்கும் கஷேத்திரம் குருஷேத்திரம். அதுவே உனக்கு முத்தி தலமாகும். அப்ப நமக்கு ஒரு தேவ கண்ணாக மாற்றத்துக்கு நம்ம நிஜமான ஆலயத்தையும் நிஜமான தெய்வத்தையும் கண்டு அந்த குருஷேத்திரத்துல போயிட்டு குரு வசிக்கும் கஷேத்திரமாக இருந்து நம்முடைய தெய்வத்துடைய நாடி 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 பாட பாட பசுமை திரையரும். அப்படி அந்த உண்மை என்ன இருக்குது, ஆண்மை எப்படி இருக்குது, பெண்மை எப்படி இருக்கிறதா தெய்வ திருவாக்கின் மூலமாக நமக்கு வெளியாகி இருக்கிறார்கள். இதனுடைய மனமானது ஜீவன் அபாவண்ட தாவுகிற செயல் இல்லாமல் ஆசான் அவர்களே என்ற ஒரு யதார்த்தப்படியில் நடந்தால் அவர்கள் நமக்கு அந்த சொர்க்கப்பதி வாழ்வு நமக்கு கொடுப்பார்கள் என்று இன்னும் நிறைய பேர் பேச இருக்கிறார்கள் என்று கூறி நான் இந்த சபையின் மூலமாக விளங்கிக் கொண்டேனக்கா. நமஸ்காரம்க்கா. ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள். நாம் மெய்யாகவே சதவீதம் பொறிக்கால மக்களுக்கு மூலம் சர்வ மூலம் வந்து நிரூபிக்க மகான்மீராக மிகவான் சாலை ஆண்டவர்களே முக்திவாக. இன்னைக்கு மூலம் மந்திரம்ன்ற தலைப்புல பேச விளைகிறேன். இறைவன் தயவு வேண்டி மூல மந்திரம். இப்போ மந்திரமாவது நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மந்திரம் மெய் வழியில ஒரு 5 மந்திரங்களை முக்கியமா சொல்றாங்க. மூல மந்திரம், முதல் மந்திரம், மகா மந்திரம், மகா சங்கல்ப மந்திரம், பாவை மோசன திருமந்திரம். அது இன்னைக்கு மூல மந்திரத்தை பத்தி பேசிருக்கேன். அதாவது மூல மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி முத்தி பூர்ணம் அப்படின்னு சாதாரணமா வணக்கங்கள்ல மாலை வணக்கத்துல முத்திலோக சித்தி பூர்ணம் அப்படின்னுவாங்க. இரவு 12 மணி அதிகாலை 3 மணிக்கு உத்தியோகன சித்தி காணகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடக்கத்துல வணக்கம் பண்றப்போ மீமன ஞானம் பாடுறப்போ இடையிடைய முத்திலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல
மெய்யாகவே, அதாவது மெய், வாய், கண்ணு, மூக்கு, செவி என்று கூறப்பெறும் ஐம்பொறிகளில் மெய் என்பது அழிந்து போகும் உடலை குறிப்பிடுவது உலகில் கொள்ளப்பெறுகிறது. ஆனால் தேவபிரான் அவர்கள் தன் தவப்பாட்டால் அழிந்து போகும் தூள உடலுக்கு மண் தீண்டாத வல்லபத்தை அளிக்கிறார்கள். அதாவது ஜீவமுக்தியுடன் தேகமுக்தியும் அளிக்கிறார்கள். அறிவழி பாடத்திலிருந்து அரண் பதவிக்காயானது உடம்பு அழியார் மோட்சத்திற்காய் எடுத்த இவ்வுடல் பொற்பதவிக்காய் புகுத்த வந்தி உடல் தங்க உடலை காட்ட தான் வந்ததி குடில். அதுக்கப்புறம் இரவு படுக்கிறப்போ காலையில எழுந்துக்கிறப்போ குரு விஷயம் நோக்கி ஒரு 16 தடவை படுக்கையில இருந்து சுத்தி பண்ணிட்டு 16 தடவை மூல மந்திரத்தை சொல்லணும். அதே மாதிரி இரவு படுக்கிறதுக்கு முன்னாடியும் காலையில அதே மாதிரி 16 தடவை குரு விஷயம் நோக்கி மூல மந்திரம் சொல்லணும். இதுக்கு காகபத்துண்ட பெருமான் என்ன சொல்றாங்க, இன்னும் சொல்ல எங்களுக்கு தலையெழுத்தாம் இத்துறையின் நீ வாழ அவர் கடாட்சம் முன்னம் சொன்ன அஸ்தனவ சத்தியத்தை முட்டவும் காட்டி வந்தேன். அதனால் ஐயா இன்னும் ஒரு பலனொன்று தவழ்ந்திடாதே பேசியதும் செய்திடவும் என்ன கட்டம் அன்னம் தின்னும் உரையினை போல் காலை மாலை அத்தன் பெயர் சொல்லுவதால் வேலை போமோ இந்த காகபசுண்ட புராணம் சொல்றாங்க. இந்த கலியனுக்கு 16 தடவைக்கு மேல் சொல்ல சொன்னால் பாடாகிவிடும் என்று தெய்வம் கருணை கொண்டு 16 முறை சொல்லும்படி உத்தரவிட்டார்கள். ஒரு நாழிகைக்கு 24 நிமிடம் வீசும் நாழிகை என்று 1.5 நிமிடம், அதாவது 300 நொடியாகிறது. ஆகவே கை கடிகாரம் கட்டிக்கொண்டு சொல்லி பார்த்தோம், சரியாக 90 நொடிதான் ஆனது. என்ன ஆச்சரியம்! இப்படி துல்லியமாக கணக்கிட்டு பாட்டாகவும் சொல்லி இருக்கிறார்களே. அதுக்கப்புறம் பசியாடுறதுக்கு முன்னாடி மூல மந்திரம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டை விட்டு கிளம்புறப்போ மூல மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேகம் அசுத்தமாகும் போது சுத்திபாலிப்பு சொல்லி பண்ணுவாங்க. சன்னத பெரும்பரோட மந்திரத்தை பத்தி பாட்டையர் நம்ம தெய்வத்துக்கு உபதேசம் பண்றப்போ அவங்க கவலையை போக்குறதுக்காக இது பண்றாங்க. சந்தனம் பெரும்பருவம் பக்கம் 217. மேலும் உபதேச விஷயமாகவே அக்குகையினுள் ஒரு பச்சகாலம் வரை சர்வஞ்ச திலகபிரானவர்கள் எங்கள் நாயகம் அவர்களுக்கு ஊட்டிய உபதேசமாவது தேவலோகத்தின் திருத்தால் தடக்கதவு முன்னமே திறந்து இந்திரகிரண ஒளியில் நிலையிலமோடும் அந்த மாமுக எந்திரமாவது மந்திரங்களும் சரிமாயை மேயும் பதிவேகு கோட்டின் மதிச்சுட தேக சுவாதிக மந்திரங்களும் அந்தகார பிணி அறிவேறருக்கும் செந்தூரு கொடிமுடி மந்திரங்களும் பஞ்சக்கரக்காடு அஞ்சாதளிக்கும் பஞ்சபூதாதி செஞ்சுளா மந்திரங்களும் தீவடக்குடி நிலைப்படா சக்தி மந்திரங்களும் கனகத்திட கருபவருடன் கவன சுகித நமதொழுக்கு பால்வண்ண மந்திரங்களும் யமனிருளி ஒளிபரபு மிக மௌன தவாதிப்பிர கவனரச மந்திரங்களும் கணிதரை அறிவுக்கென்று கண்டிருந்த ஆண்முனை வாசி தங்கு சிங்கு மந்திரங்களும் அகப்போடு யுகத்தி புனரத்தம் பகவத் பூஜோமய மந்திரங்களும் உலகம் புறப்பணக்கிருந்த போவாய் கொடுக்கிறன நாவேனி பிறங்கில் நன்னாட்ட மந்திரங்களும் இன்னும் இவ்வாறு அந்த மந்திரங்களாகிய இது ஒவ்வொன்றின் திருமதி நகார வக
மணிமந்திரங்களும் மணந்தும் உண்டு. மூலமந்திரத்தை வாயில் சொல்லிக் கொண்டிருப்பவன் அவன் எந்த சாதியில் பிறந்திருந்தாலும் அதை காட்சி பொருளாக தன் இதயலோகத்தில் சந்தித்தவனே தேவன் பிராமணன். இந்த அழிவுலக காரியத்தை செய்வதற்கு ஆறாவது அறிவாகிய உன்னத அறிவு தேவையில்லை. மிருகங்களுக்கான ஐயறிவே போதும். நீண்ட காலம் அவஸ்தை வராமல் தடுத்து நித்திய கால பேரின்ப வாழ்க்கைக்குள் ஆக்கவே இந்த மனுவுக்கு உன்னத அறிவாகிய ஆறாவது அறிவு தரப்பெற்றது. வான்மதி தமிழ் வாக்கியங்கள் தெய்வம் என்று நினைத்து நீ படைத்த ஒரு விக்கிரத்தின் மேலே ஒரு மந்திரத்தை சொல்லி பூவை போடுகிறாய். அந்த நேரம் மட்டும்தான் பூ போட்டது உன் கண்ணுக்கு தெரிகிறது. வாயில் சொன்ன மந்திரம் உன் காதில் கேட்கிறது. ஆனால் அந்த எல்லையை விட்டு நீ வேறு வேலைக்கு திரும்பியதும் அவை யாவும் உன் நினைவிலிருந்து மறைந்து போகிறது. ஏன்? அது நகல். ஆனால் அசலான மந்திர ரூபியை உன் இதயாசனத்தை நேருக்கு நீ சந்திக்க நேர்ந்தால் அது உன்னை விட்டு ஒரு நொடி நேரமும் மறையாது. நீ அதை மறந்தாலும் அது உன்னை மறைக்க விடாது. ரிஷியோ மந்திர திரஷ்டார, ரிஷிகள் மந்திரத்தை பார்த்தவர்கள் யஜுர்வேதம் சொல்லும். இவ்வாறாக அந்த மந்திர ரூபியை நேருக்கு நேர் உன்முன் தோற்றமாக செய்து வைக்கப் பெறுவதே உபதேசம். அப்படி தோற்றவரான பின் அந்த மந்திர ரூபியின் பவர் 3 உலகம் எட்டி வீசுவதை நீ காண்பாய். எண்ணற்ற கோடி தேவ விடிவுகள், மந்திரங்கள், வேதாந்தங்கள், அதிசயங்கள் காலமெல்லாம் உன் உள்ளத்தில் ஓடி ஓடி வீழ்ந்து வெளியாகி அறிவு போக்கு கொடுங்க இருக்கின்ற அதிகாரண ரூபமே விஸ்வரூபம். தரிசனத்திற்கு வந்த பிறகு காந்திபமும் வெளியாகும். துவாபர யுகத்தில் ஸ்ரீ பரந்தாமன் சந்நிதி முன்னிலையில் அர்ஜுனனுக்கும் அப்படித்தான் வெளியாகி விஸ்வரூபம் வெளியாகி தரிசனைக்கு வரும் வரை மரண பயம் அவனை விட்டு போகவில்லை. அதுவேதான் மனித உடல் எடுத்த ஒவ்வொருவர் கதையும். இவ்வாறான கோடான கோடி அதிசயங்களை வெளியாக்குகின்ற வார்த்தைகளை, உலக வார்த்தைகளை ஒன்றாகவே வைத்து நினையாதே. தெய்வத்தின் அருள் வசிப்பு என்று நினை. யமபடரை விரட்டி ஓட்டுகின்ற மந்திரவாள் என்று நினை. அப்பத்தான் உனக்கு மீட்பு கிட்டும். பார்வதி குருமுகம் பெரும் ஞானத்தை விட ஆத்மாவிற்கு தேவையானது வேறொன்றும் இல்லை. இது சத்தியம் சத்தியம் குருகீதை. ஒரு பவுனை ஒரு பீத்தப்பையில் போட்டு வைத்தால் அதன் மறைப்பு குறைந்து விடுமா? குறையாது. அதுபோலவே அந்த மந்திர ரூபியை உன் இதயாசனத்தில் தரிசிக்க வைக்கும் எல்லை எவ்வளவு மட்டமான ஒரு குடிசையாக இருந்தாலும் அதுவே ஆலயம். அதுவே மந்திர ரூபியை அப்படி வெளியாக்குகிற தேவசன்னத முத்ராலங்கார அதிகாரம் பெற்று வந்துள்ளவர்களே தெய்வம். உன் பெயர் ராமகிருஷ்ணன், ராமகிருஷ்ணா என்று உன் பெயரை சொல்லி கூப்பிட்டதும் நேரில் ரூபத்தின் இருப்பதால் ஏன் என்று பதில் சொல்லுகிறாய்? நீ இல்லாத எல்லையில் 1008 தடவை ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணா என்று அலறி கூப்பிட்டாலும் ஏன் என்று சொல்லுவாயா? சொல்ல மாட்டாய். அதுபோலத்தான் மூலமந்திரத்தை வாயால் எத்தனை 1000 தரம் சொன்னாலும் அதை நேருக்கு நேர் சந்திக்க முடிவதில்லை. ஆனால் அது வீட்டிற்கும் எல்லையில் போய் ஒரு முறை சொன்னாலும் உன் தரிசனைக்கு அது வந்துவிடும். பொருள் இல்லாமல் நாமத்தை மட்டும் சொல்வதால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. மந்திரத்தை உன் கைப்பொருளாக ஆக்கவல்ல பெரியோர்கள் உனக்கு வந்து வாய்க்க வேண்டும். அவர்கள் இப்பூமியில் ஓவாது வந்து பிறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அபூர்வமான அந்த அரிய சந்திப்பை நீ தேடி அடையவே உனக்கு அறிவு தரப்பெற்றது. உன் ஜீவனை யமன் கை சிக்காது மீட்டு ஆட்கொள்ள உன்போல் மனித சட்டை தாங்கி வந்துள்ள பெருங்கருணை பேரொரு திருமேனிய ஆசாம் அவர்கள் வல்லபத்தி உனக்கு தெரிய வைக்கவே உபதேசம். காலமெல்லாம் எழுத்தாக இருந்த காயத்ரியை, பஞ்சாஜரத்தை, அஷ்டாதரத்தை, கலிமாவை ரூபத்தின் நேருக்கு நேர் தரிசனைக்கு கொண்டு வந்த இவர்கள் நம் போல் மனிதர் அல்ல, தேவாதி தேவனே என்று அறிய வைப்பதற்கே உபதேசம். பெரியோர்கள் என்ற வேடம் போட பாசாண்டியர்களால் இந்த செயல் செய்ய முடியாதல்லவா? ஆகவே மெய்யை பொய்யிலிருந்து பிரித்து காட்டவே உபதேசம். உபதேசம் எங்கு ஆரம்பித்து எங்கு முடிகிறது? உன்னிடம் எழுத்தா இருந்த மூல மந்திரம் கோடி சூரிய பிரகாச பொருளாக கைவரவு ஆகுவதற்கு இக்கடத்தை நீக்கி அக்கடத்துள் ஆக்கி உனக்கு மறுபிறப்பு தந்தரடிய இரவு உபதேசம் ஆரம்பித்து இறுதி நேரமாகிய சாவுடைய நேரத்தில் யமபடர் வந்து மோதி நெருக்குகின்ற அந்த அமளி ஆபத்தை கொண்டாடி தெரியப்பட செய்து, அதாவது யமன் கீழே உன் கை மேலோங்கும்படி ஆக்கி தெய்வ விரிவில் ஒளி உன் அகத்தில் பரவச் செய்து
பிணிமூக்கு சாக்காடு அணுகா மாறா வயதுடைய நித்திய முத்தி தேகத்தில் புதுத்தாட்டி பரமபத பேரின்ப வாயில் துணி ஒன்றி தள்ளுகிற போது உபதேசம் முடிகிறது. அப்பத்தான் என் வேலையும் முடிகிறது. திருமை ஞானப்பரன் திருவாக்கியன் 77 என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச நெய்வழிச்சாலை ஆண்டவர் திருவாய் மணந்தார். தாரிகளின் தத்தாவே அனைவருக்கும் நமஸ்காரம் தான். ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். தீர்மையும் மெய்ஞான தெய்வ சிரோன்மணி பாரோர் புகழ்ஞான பண்டிதர் பிறவி பெருங்கடலில் பிறப்பொழியா பாவியனை குறைதவிர்க்க வந்த குலகுரு தென்மங்கள் தோறும் செய்த கர்மம் கடைத்தேற்ற வந்த சன்மார்க்க கல்கி மகதி என்னும் மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடா தவ வல்லமையுடைய நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச நெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவடியை நமஸ்கரித்து அவர்களை போற்றி வணங்கி சபைக்கு நமஸ்காரத்தை தெரிவித்து இன்றைக்கு நான் சபையில நம் தெய்வம் அவர்களை பற்றி அந்த திரு உரையாடலை பற்றி நான் பங்கிக்கிறேமா. இப்போ நம்ம தெய்வம் நம்ம பெருமான் அவங்க திருவுருவம் தாங்கி வந்து நமக்கெல்லாம் அந்த தினமும் அந்த செவி உணவை வழங்கி கொண்டு இருக்கின்ற இந்த கர்ப்ப சபையில அக்காவது தினமும் அந்த நம்ம தெய்வம் அருளிய அந்த வேதங்கள்ல இருந்து அந்த வேத முத்துக்களை எல்லாம் தினமும் எடுத்து நமக்கு நம்மை பங்கிக் கொள்ள சொல்லும் போது அந்த பசுமை திரை பாடி பாடி நாட பசுமை திரையிலும் கூடி சங்கம் தேட தேட போதுறது நம்ம மனத்தில் உள்ள அதாவது கேட்பதை விட பேசுவதுதான் சிறந்தது. அவர் பேசுதான் நம்ம மனசில் உள்ள நம்ம ஜீவனுள்ள கலையெல்லாம் அகற்றப்படும். அப்ப அந்த போதை அறுக்கக்கூடிய அந்த திருவாக்கியங்கள் நம்ம தெய்வ திருவாக்கியங்களை வேத முத்துக்களை நம்ம தினமும் எடுத்து நம்ம சபையில பங்கிக் கொள்ளும் போது நமக்கெல்லாம் தெய்வ அருள் அவங்களுடைய அந்த அருள் மலையானது அந்த கூர்மையான அந்த ஆசீர்வாதம் கிடைக்க செய்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய அக்காவுக்கு முதல் நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேமா. அப்புறம் இனிய இசை மூலமாக வழங்கிய சலந்தேக்காவுக்கும் நமஸ்காரம், சுபயக்கா அனைவருக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு வந்து நம்ம தெய்வம் அவங்களுடைய திருவுளம் எப்படி இருந்தது. அப்போ எல்லாருமே இந்த இன்பம் அடைஞ்சிடணும், எல்லாருமே இந்த இன்பம் அடைப்பதுதான் அவங்களுடைய திருவுள்ளமாக இருந்தது. அப்ப எல்லோரும் இந்த இன்பம் அடைஞ்சிடணும் அப்படின்னா நம்ம தெய்வம் அவங்களுடைய பெருமான் அவங்களுடைய அந்த உன்னத செயல்களை அவங்களுடைய திருச்செயல்களை அந்த அவங்களுடைய அந்த திரு வாக்கியங்கள் மூலமாக நாம் நம்ம சந்ததிகளுக்கும் நம்ம அந்த மெய்ப்பொருளை தேடி வருகின்றவர்களுக்கும் நாம எடுத்து சொல்லக்கூடியதான் நம்மளுடைய வேலையாக நம்ம எல்லாம் துணைக்கிறையாக நம்ம தெய்வம் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறத நம்ம தெய்வம் வந்து வேதங்கள் மூலமா நம்மளுக்கு அருளி இருக்கிறாங்க. அப்போ நம்ம சந்ததிகளுக்கு நம்ம அந்த வேதங்களை எல்லாம் எடுத்து வழங்கணும். அப்ப தெய்வம் வந்து நமக்கு எப்படிப்பட்ட நமக்கு தெய்வம் அந்த கலிக்கடையில கிடைச்சிருக்காங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு வசந்த காலமாக இருக்குது. அப்ப நாமெல்லாம் எப்படிப்பட்ட பாக்கியவான்கள். அப்ப நம்ம அடைந்த இன்பம் எல்லாருமே அடைஞ்சிடணும். அப்ப அந்த மெய்ப்பொருளை நம்ம சந்ததிகளுக்கு எல்லாம் எடுத்து கூறணும். இதன் மூலமாக கூறணும். நம்ம தெய்வம் அதில் உள்ள அந்த வேதங்கள் மூலமாக தான் எடுத்து சொல்லணும். அப்ப வேதங்கள் மூலமாக வேதங்கள்லதான் நம்ம தெய்வம் பொய் வழி குருமார்கள் எப்படிப்பட்டவங்க, மெய் குருமார்கள் எப்படிப்பட்டவங்க, நம்ம எப்படி பொய் குருமார்களை உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நமக்கு எடுத்து அறி இருக்கிறத நம்ம எடுத்து சொல்லணும். அதை நம்ம தெய்வம் அவங்க திருவாக்கியத்துல என்ன அறி இருக்கிறாங்கன்னா பொய் குருமார்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க, மெய்தவ பாரங்களுடைய செயல் என்ன அப்படிங்கிறத அறி இருக்கிறாங்க. அந்த திருவாக்கியமே 43 உலகத்தில் சில பாசாண்டிகள் ஆனந்தா என்றும் பரமாச்சாரியார் என்றும் யோகீஸ்வரர் என்றும் பெயர் வைத்துக் கொண்டு திரிகிறார்களே, அந்த வேடதாரிகள் அனைவரும் மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பதை தவிர வேறு என்ன செய்கிறார்கள்? மனித தேகமாகி இந்த கட்டிடத்தில் உள்ள ஒரு நரம்பு என்ன காரியத்திற்கு இருக்கிறது, அது என்ன வேலை செய்கிறது என்று அவர்களுக்கு தெரியுமா? அதற்கு உயிர்ப்பு எந்த எல்லையிலிருந்து உண்டாகிறது, அதன் அசைவு எந்த சொற்றை தட்டினதும் ஏற்படுகிறது என்று தெரியுமா? இப்படி தேகாதி அந்தமும் உள்ள ஒவ்வொரு அணுக்கோடியின் வல்லவத்தையும் அறிந்து பழகி அவற்றை நித்தியத்தின் பால் திருப்பி வைத்து ஆளக்கூடிய சக்தி பெற்றவர்கள் அல்லவா பாரவான்கள். சர்வேஸ்வரனின் பள்ளிக்கூடத்தில் படித்து தேர்ந்து தேவத்தன்னதம் பெற்றல்லவா அதை அவர்கள் அறிய வேண்டியதாயிருக்கிறது. வேடம் போட்டதால் ஞானம் தானே தேடி வந்து விடுமா? ஊனப்பிழப்பிலே பிறந்து ஊனரேகத்திலே இருப்பவனுக்கு எந்த காலத்தில் மெய்ஞானம் வரப்போகிறது? ஒரு காலம் வரப்போவது இல்லை. அப்ப மெய்தவ பாரவங்களுடைய அவங்களுடைய செயல் எவ்வளவு உன்னதமாக இருக்குது. நீ இங்கு வந்து தேவப்பிறப்பில் பிறந்த உடனேயே
உன் ஈரப்புலால் உணவு நீக்கப்பட்டு நித்திய சைவ உடலில் ஆக்கப் பெறுகிறாய். ஒருவன் இங்கு வந்து பெற்ற அந்த அதிமகோள வரவை நிட்டுருவாக எண்ணி எண்ணி பார்ப்பானாயில் அவன் யமனகா வெற்றி மேடையே தீருவான். உலகத்தில் உள்ள சிறப்புகள் அனைத்தும் தேவயோனியில் வைத்து மறுபிறப்பு எய்திய ஒருவருக்கே சூட்டப் பெறுகிறது என்றால் அதன் உன்னதத்திற்கு ஒப்புமை உண்டா? இதுகாலம் நீ இருக்கும் பூமிக்கு வந்ததால் தான் உனக்கு இந்த தேவ பிறப்பு கிட்டியது. வரவில்லை என்றால் நீ நீச பிறப்பிலேயே இருந்து நீசனாக போக வேண்டியதுதான். அப்போ மனிதனாக பிறந்தவன் மனு நீசனாவதும் மனு ஈசனாவும் அவன் செய்யற அந்த செயலதான் பொய்வெளியை விட்டுவிட்டு மெய்வெளியை நாடி மெய்யான தெய்வத்தை நாடி வரும்போதுதான் மனு ஈசனாக தனக்குள் இருக்கின்ற அந்த கோடி சூரிய ரூபங்களை சந்திக்கும் போதுதான் மனு ஈசனாகப்படுறான் அப்படிங்கிற வேதத்துல நம்ம தெய்வம் அறிவிக்கிறது நம்ம சந்தைகளுக்காக எடுத்து சொல்லணும். அப்புறம் அப்ப நம்ம தெய்வம் அந்த மெய்வெளியில் நம்மளெல்லாம் சொல்றதுக்கு அவங்க பட்ட பாட்டை அந்த பாட்டை தான் பட்ட பாடாக விட்டு மன உருக கண்ணீர் பெருக நம்ம சந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும். அப்ப அவங்க பட்ட பாடு இந்த நரக கீழ்கோடி இருந்து இந்த மேலாம்பரமான மெய் வழிபாட்டு கோடிக்கு உங்களை கொண்டு வந்தது சாமானிய திருப்பமா சிந்தித்து பார்த்தால் தான் தெரியும். இப்படியே அரும்பாடுபட்டு ஒவ்வொரு தலையாக உருவாக்கி ஒரு பெரிய கும்பல் ஆகும் வரைக்கும் என் சிந்தைக்கு என்ன வேதனையா இருந்திருக்கும். கூட்டமாக நீங்கள் அனைவரும் இந்த மெய்யில் சேர்ந்த பின்தான் என் கவலை சிறிது மாறிற்று. அப்போ இந்த கலிக்கடையில் வந்த இது மரளி கைதீண்டா ஒரு மெய்மதமும் 67 சாதி மக்களை ஒரே சத்திய தேவ பிரம்ம குலமாக ஆட்சியுள்ள தன்னிகரற்ற ஒரு சாதியும் தன்னை அறிந்தவர்களே பிரத்யேகமாக குடியிருந்து வாழும் மெய் நகரமாகிய ஊரான ஓர் ஊரும் உண்டாக்கி இல்லாம கொடியேற்றி விளங்குகிறது என்றால் இது எப்படிய வாடாத தவப்பாட்டால் ஆகியிருக்க வேண்டும் என்று நாம் தெய்வப்பட்ட பாட்டை நாம் பட்ட பாடாக சந்தைகளுக்கு எடுத்து பழகணும் அப்படின்னு நம்ம தெய்வம் ஆசியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய தவப்பாட்டினால்தான் நமக்கு இந்த உள்ளத பதவி கிடைத்தது. இந்த தேர்தல் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இன்னமும் நாம் மனதில் ஆணியாக பதித்து நம்முடைய தெய்வம் நம்மை உன்னத பிறப்பிற்கு ஆக்கிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தினமும் நாம் அவங்களுடைய திருவடியை வணங்கி தண்ணீர் பெருக மனமுருக வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சந்ததிக்கு சொல்லணும். அப்போ நம்ம தன்னையறிந்த தவப்பாட்டுடைய மக்களாக மாற்றியிருக்காங்க. அவ தன்னை அறிந்தது என்னது அப்படின்னு சொன்னா அவ தன்னறிவு அப்படின்னா நம்ம உலக வாழ்க்கையில தன்னறிவுனா தன்னுடைய அறிவு கொண்டு அதாவது மனத்தை கொண்டு நடப்போம்னா தன்னறிவு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப அந்த தன்னறிவுல சாய்த்து நடக்கும் போது அந்த மனசுல பல தீய விளைவுகள்லாம் ஏற்படும். அப்ப அந்த தீய விளைவுனால நம்ம மனசுல தீய எண்ணங்கள்லாம் ஏற்படும். அப்போ அந்த தீய முறைகள் உண்டாகுவதனால தேகத்தினுடைய ஏற்படுகின்ற சலனம் தான் சிற்றின்பமாக இருக்குது. அப்ப அந்த சிற்றின இன்பம் ஏற்பட்டவுடன் நம்ம மனது சலனப்பட ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த பஞ்சமா பாதகங்களை சிக்கொண்டு அதுல அந்த பாதகங்கள்னால நம்ம அந்த தீய செயல்னால நம்ம எவன் தெய்வத்தப்பட்ட நரகத்திற்குள்ளாகி விடுவோம். ஆனா நம்ம தெய்வம் நம்மளுடைய தெய்வம் நமக்கு வேதங்கள் மூலமாக தன்னறிவு தன்னை அறிந்தது உன்னை ஐயா உன்னையெல்லால் வேறு உயிரிங்கில்லை அப்படின்னு சொல்லி நம்மளால உணர வைத்து அந்த கோடி ரூபங்களை நம் வித்தியாசனத்தில் சந்திக்க வைத்து தன்னை அறிந்தவர்களாக தன் அறிவு அப்படின்னா தன் ஆசான் அவர்களுடைய அறிவாகாரமாகி தன் ஆசான் வழி நடப்பது அப்படிங்கிறத உணர்த்தி நாம தவறும் தளங்கள் எல்லாம் நம்மை காக்கும் பெருமானாக இருந்து அந்த சிற்றின்மை ஏற்படும் போது அது நாம் எல்லாம் அனைவரும் நாம் தெய்வத்தின் பிள்ளைகள், நாம் அனைவரும் நாம் தெய்வத்தினுடைய உத்தரவு இணங்க நடக்க வேண்டும். தவறும் போது நம்ம எந்த தவறு செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு நாமே நம்ம திருத்திக் கொள்ளக்கூடிய அந்த அறிவை நமக்கு தினமும் ஜீவனமாக நம்ம தெய்வம் அறிக்கொண்டே இருக்கிறதுனால நம்ம மனத்துல எந்த சலனமும் இல்லாம நம்ம தெய்வம் குடியேறக்கூடிய அந்த அன்பு நிறைந்த உள்ளமாக நம் மனம் மாறி அந்த அன்பினால நமக்கு தினமும் நம்ம தெய்வத்தை கண்ணீரோடு நினைக்கக்கூடிய அந்த அன்பை அந்த தெய்வ குருபிரானை நம்ம தினமும் அவங்களை தேடி அடைந்து அவங்களுடைய அனுபவத்தில் ஆகிக்கொள்ளணும், அவங்களுடைய கையெழுத்தில் ஆகி கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக மாறிடணும். அப்ப நம்ம தவறு செய்யவே முடியாது. அவ்வாறு குறைமனத்து பிழையறிந்து அதை ஒதுக்க பழகி தேர்ந்தோரே பெரியோர். அப்படி நம்மகிட்ட இருக்க குறையெல்லாம் நீக்கி நம்ம தவறும் போது அதை தடுக்கக்கூடிய பெருமனாக இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் நம்மளை தடவி அருகிருத்தி அரவணைத்து நமக்கெல்லாம் அந்த அருள்மதி வழங்கும் நம்ம தெய்வம் நம்மளை உஜார்படுத்தும் விதத்திலும் நம்மளை சொல்லியிருக்காங்க. அப்போ மரணத்தில் இவ்வாறு இல்லைன்னா நீ மரணம் அதாவது மரணத்தினுடைய 2 வகைகளை பத்தி நம்ம பேருக்கு நம்ம தெய்வம் எடுத்து அறிவித்ததை நம்ம சந்தையில் சொல்லணும். அப்போ மரணம்னா 2 வகை இருக்குது. ஒண்ணு மாரணம்,
இன்னொன்று வந்து மனமாகக்கூடிய ஒரு மரணம். அப்ப அது 2 வகை மரணம் அப்படின்னா என்ன? ஒன்று வந்து நான் மனம் போன போக்கில சென்று யமன் கை வசப்பட்டு நரக உடல் எடுத்து நரகத்துல கிடந்து அவசைப்படக்கூடிய உடல். மண்ணோன்றது அந்த தெய்வத்தினுடைய நம்ம தெய்வத்தினுடைய அந்த திருவடியை அடைத்து தீர வைத்து வெளியாகாமல் மனமுடன் சுத்த பரிசுத்தமான மனமாக சொர்க்க தேகத்தை எடுத்து அந்த நித்திய உடலை எடுத்து அந்த சொர்க்கபதியில் வாழ்கின்ற உடல் வேறு. அப்ப 2 வகையான மரணம் இருக்குது. அப்ப எந்த மரணம் வேணும் அப்படிங்கிறத நீ உங்களுடைய செயலால் தான் முடியும். அவ தெய்வத்தினுடைய கையெழுத்தில் ஆயிட்டோம்னா அவங்களுடைய தவப்பாட்டால அவங்களுடைய கருணை உள்ளத்தினால நமக்கு மரணத்தை வந்து மனமாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய அந்த பேரின்பத்தை நம்ம தெய்வம் தான் அருள்வாங்க. அவ தினமும் நம்ம தெய்வத்தை வணங்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்து சொல்லணும். அப்படி நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம மனமானது செம்மையாக இருக்க வேணும் அப்படிங்கிறதுதான் அக்கா முதல்ல மனத்தை பத்தி நிறைய சொன்னாங்க. அப்ப மனம் தான் நம்ம பிசாசாக இருக்குது. அது நம்ம எப்பயுமே கொண்டு தீங்களை தள்ளவே இருக்குது. அப்ப நம்ம அந்த மனதை வந்து ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஒரு மெய்குருவானை தேடி அடையணும். அப்ப நம்முடைய ஜீவன் வந்து அவாவுடன் சாகும் போதுதான் அது மனமாக மாறுது. அப்போ நம்ம வந்து அந்த மெய்குருவை அடையும் போது நமக்கு அது சைதன்யமாக பிரம்மமாக மாறுது. அப்ப அந்த மனமாகிய குரங்க நிலைநிறுத்த ஆசானிய பாதத்தை நம்ம பற்றிடணும். எப்படி ஆணை அடக்கிறதுக்கு அங்குசம் தேவைப்படுதோ அது போல நம்ம தெய்வமாகி நம்மளுடைய குருபிரான் அவர்களா மயிரமலையாக இருக்கக்கூடிய நம்ம குருபிரானுடைய சாய்ந்து கொண்டு இருக்கும் வரை நம் மனது கட்டுப்படுகிறது. அவங்களுடைய எண்ணத்திலேயே நம்மளுடைய செயல் இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ நம்ம தெய்வத்தினுடைய அந்த திருவடியை இறுக பற்றி கொள்ள வேண்டும். அப்போ அவ்வாறு நம்ம வந்து அந்த மனதை ஒருநிலைப்படுத்தணும்னா நமக்கு மனதில் புலவளிக்கக்கூடிய அந்த தெரியாய வாயின் வழியாக நல்லவற்றை மட்டும் தெய்வ திருவாக்கியங்கள் திருப்பாடல்கள் அவங்களை பற்றிய திருவுரைகளை மட்டுமே கேட்கணும். கண்டதையெல்லாம் கேட்டு நம்ம மனதை வந்து அதாவது குப்பையாக சேர்த்து வைக்க கூடாது. அப்போ அப்படிலாம் சேர்த்து வச்சிருந்து தெய்வமே இல்லை எல்லாமே இயற்கை அப்படின்னு சொல்லி கண்டதையும் கேட்டு நம்ம மனதையெல்லாம் புண்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த குப்பையாக வைத்திருக்கிற அந்த மனத்தை மாற்றுவதற்கு நமக்கு இந்த பூலோக கைலாயத்தில் நம்ம தெய்வம் கொள்ளரங்க பெருமான் அவங்க வந்து இந்த கலிக்கடையில் அவதரிச்சிருக்காங்க. அவங்கதான் நமக்கு ஒரு சிறந்த வைத்தியராக நம்ம மனத்தை எல்லாம் செம்மையடையக்கூடிய வைத்தியராக இருக்கிறாங்க. அப்ப அவங்க திரு உணவை எல்லாம் அருந்தி வரும்போது நம் மனமானது பிரம்மமாக அவங்களுடைய அந்த உணவை நம்ம சாப்பிட்டு தினம் அருந்தி கொண்டே இருக்கும் போது நம்மளுடைய மனம் வந்து பிரம்மமாக மாற்றப்படுகிறது. அப்போ மனத்தை வந்து ஒரு சமயம் குரங்குன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா ஒரு சமயம் குதிரைன்னு சொல்லியிருக்கதே எடுத்து சொன்னாங்க. அப்ப நம்ம மனமானது நல்ல ஜாதி குதிரையாதான் இருந்தது. அதை நித்திய வழியில திருத்தும் போது ஜாதி குதிரையா இருந்தது. நாம தான் கண்டதை நம்ம மனத்துல வந்து ஏற்படுத்தி கொண்டு அதை வந்து நம்ம அனித்திய பொருள் எது நித்திய பொருள் எது தெரியாம அனித்திய வழியில திருத்தும் போதுதான் அந்த மனம் வந்து ஜண்டி குதிரையாக மாறுது. அப்போ அதை வந்து நமக்குள்ள இருக்கிற அந்த நித்திய பொருளை உள்ள வந்து நம்ம மனத்தின் முன்னால நம்ம அறிஞ்சிட்டோம்னா அந்த அந்த நித்திய பொருளை காட்டக்கூடிய அந்த தேவ ரூபத்தை தினமும் நம்ம தரிசித்து அவங்களுடைய அருளமதை உண்டு நம்மளுடைய அந்த மனத்தில் திறக்கும் போது அந்த மனத்தின் வழியாக அந்த ஒளி அவங்களுடைய அந்த சைதன்ய முகத்திலிருந்து எழும்பக்கூடிய அந்த கோடி சூரிய பிரகாச ஒளி பட்டு நம்மளை எல்லாம் அந்த நல்ல அந்த சண்டி குதிரையா இருந்த அந்த மனத்தை பச்சைக்கிளியாரி குதிரையாக மாற்றக்கூடிய அந்த கூர்மையான திருவுருளை நம்ம தெய்வம் தான் தினமும் அருளிக்கொண்டே இருக்குது. அப்போ அவங்களுடைய அந்த கருணையினாலதான் அந்த குதிரையுடைய கொட்டம்லாம் அடங்கி அது சைதன்யமா குதிரையாக பஞ்சவர்ண குதிரையாக மாறிடும். அப்போ நம்ம மனம் எப்பயுமே ஆசானை வளம் வரக்கூடியதாக இருக்கணும். அப்ப நம்ம எப்பயுமே தேவ எண்ணத்திலேயே இருக்கணும். அப்ப தேவ எண்ணத்திலே இருக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து நமக்கு 5 விதமான அதாவது சொல்லுமா தேவ பிறப்பில் இருந்து வாழ நமக்கு மகா புத்தி, மகா அறிவு, மகா வைராக்கியம், மகா சுத்தம், மகா மானம் இதெல்லாம் வேணும். அப்படி இருந்து நம்ம தெய்வ நினைவிலேயே இருக்கணும். அப்படி இருந்து அந்த தெய்வ பொருட்களாலே நம்ம அவங்களுடைய திருப்படியை கைப்பற்றி கொண்டோம்னா நம்ம அந்த நேரத்தில் வருகின்ற குடும்பத்தை தப்பித்துக் கொள்ளலாம். அப்ப நம்ம தினம் மனம் செம்மையாக இருக்க நம்ம பொறுப்பெருமான அவங்களையே நினைத்து அவங்களையே நினைத்து நம்ம வணங்கணும் அப்படிங்கறது நிர்வாகிகள் நான் தெரிஞ்சுக்கிட்டேமா. நமஸ்காரமா. நமஸ்காரம்க்கா. ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். பிரம்ம பிரகாச பிரம்மோதிய சாலை ஆண்டவர்கள் திருவடி பணிந்து இன்னைக்கு சபையை ரொம்ப சிறப்பா இருந்ததுக்கா. மனம் வந்து எப்படி குரங்கா இருக்கு, அது எப்படி குதிரையா மாத்துறது, குதிரையா எப்படி ஆகணும் அப்படின்னு பஞ்ச கல்யாணி குதிரையா ஆகணும்னு நீங்க புலிப்பாடல் கொண்டு அரசு உங்களுக்கு இந்த வாக்கியம் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கீங்க. அது ரொம்ப இந்த மாதிரி தேடி தேடி எங்களுக்கு கொடுக்கறதுக்கு யாரும் தெரியாது. நாங்களே படிச்சு நேற்றுக்குதான் இந்த வாக்கியம் கூட படிச்சேன். ஆனா அது நேற்றுக்கு குழந்தை குதிரையா கண்டினியா தான் படிச்சிருந்தேன். இன்னைக்கு வந்து அதுக்கு சரியான பொருள் கொடுத்து நீங்க
சபையை சிறப்பிச்சுடுங்க. நமஸ்காரம்க்கா. சபையில அனைவருக்கும் நமஸ்காரம். இங்க மனம் பேசும்போது மனம் பஞ்சாட்சமா தான் இருக்கு, அது பிரம்மமா தான் இருக்கு. ஆனா அது தாவுகிற செயலாதான் அது நம்ம ஒரு நிலையில இல்லாம ஜீவன் தாவுகிற செயலா அது மனம் என்ற பேர், அது மனம் என்ற பேர் எப்படி கொல்லன் பின்பு அது செஞ்சு அவன் கொல்லன்றோம். அது மனசாட்சி என்று சொல்றதெல்லாம் கல்லுமுழு சாட்சியாக பிறகு சாட்சியாக என்றுதான் சொல்லணும். அந்த மனதை எப்படி அறிவா மாற்றணும் அப்படின்றது ஒரு தெய்வத்தை ஆசானை அழைத்த பின்பு மன சைத்தன்யமாகிறது, நிலையாகிறது, பிரம்மமாகிறது. அந்த மனதை நம்ம அடக்கணும்னா ஒரு யானைக்கு எப்படி யானை பார்க்கறது அங்குசத்தை கொண்டு அந்த யானையை மதத்தை அடைக்கிறாரோ, அதே மாதிரி நம்ம மதத்தை அடைக்கிறதுக்கு நம்மள செயலை அடைக்கிறதுக்கு இறைவனுடைய திரு அருள் வேணும். அவங்களோட திரு வாக்குதான் அந்த வாக்குல சுத்தி வரும்போதுதான் நம்மளோட மனம் சைத்தன்யமாகிறது, நிலையாகிறது, அதே பிரம்மமா மாறுகிறது. அந்த மனதை அடைக்கிறதுக்கு தான் தெய்வம் பெரிய வாக்கியத்துல அதுக்கு சொல்லி வராங்க. ஒரு தேவேஸ்வர சந்நிதி அடைந்து அது முழுசங்கார அனுகிரகத்தால் மனமாகி மனுவாகி தேவத்தை விட்டு எழுகிறான். அப்போது ஆறாவது அறிவை, அதாவது தன்னை அறிவின்ற அறிவை பெறுகிறான். அவருடைய 5 அறிவுதான் பெற்ற அவஸ்தை வாக்கியை இல்லாமல் ஆக்கி நிச்ச பேருந்த வாக்கியை இவன் கதையை தூக்க துவஜம் கட்டி நிற்கிறது. அந்த மதத்தை 6வது அறிவு கொண்டுதான் இருக்கணும். அது ஜீவன் சந்நிதி, ஒரு குருகுல சந்நிதியில தான் அந்த மதத்தை அடங்குவோம். அறிவு தன்னை அறிவு சாய்ந்தவன் அறிவற்றவன், ஆசான அறிவு சாய்ந்தவன் அறிவுடையவன், அவனே தேவ அறிவை பெற்றவன். அந்த மதத்தை அடக்கணும்னா தேவ அறிவு இறைவனுடைய சன்னிதானத்தை தான் அந்த மதத்தை அடங்குறது. அந்த அறிவிதான் சன்னிதி அறிந்து அது மருத்துவ அது ஏன்னா நம்ம ஐயர் இருக்கிற போது நலனாகதான் இருப்பான். ஆனா நம்மளாலேயே அந்த 6வது பெற முடியுமானா பெற முடியாது. அது ஒருவர் எடுத்து காட்டி தருவது தான் நீ பெற முடிகிறது. 5 அறிவும் ஒன்றாக சேர்த்திருந்தாலும் 6வது ஈடாகுமா? 6வது பெருமை ஐயருக்கு ஈடாகுமா? ஆகாதே. ஐயரின் வளர்ச்சி 3 காலத்து அழியாத நரக அவஸ்தையை பெறுவது. ஆனால் 6வது அறிவு எக்கோடு காலத்திற்கும் மங்காத நித்திய பேரின்ப மகிழ்ச்சியை தனது வாழ்க்கையை சூட்டுவது. அதுதான் அந்த 6வது பெருமை. இதைதான் நம்ம பேசி பழகி இந்த பாவத்தை போட்டிக் கொள்ளுவோம். நீங்கள் பெற்றோர் இந்த 6வது பெருமையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் எண்ணி பார்த்து விளக்கமாக பேச வேண்டும். அப்போதான் அது முழு பலனும் கைவருவாகும். அந்த 6வது பெருமையை பத்தி தினம் பேசணும் வந்திருக்கோம். அது எப்படி நம்ம மனம் எப்படி இருக்கு, அது எப்படி ஜாதி குதிரையா மாத்துறாங்க. அப்போதுதான் அது சாதாரண குதிரை இல்லை, பஞ்சவர்ண குதிரை, பஞ்சகல்யாணி குதிரை. அது பிரம்மஸ்வரூபியாகி ஆசானியே வரும் ஒரு குதிரை. ஆசான் அழுப்பிரசாத வீட்டின் வட்டத்திலேயே சுற்றி வரும் குதிரை. அது மனக்குதிரை அல்ல. ஆசானின் ஆஜ்ஞைக்கு அறிந்து அறிவு குதிரை. ஆசான அருச்சோதி நிறுவனத்தை கண்டு ஆனந்த நிறுவனமாகும் நாட்டிய குதிரை. அதற்கு நிகழ் அதுவே. அந்த திரு வாக்கியங்கள் மூலமா நம்ம மனசால் குழந்தாக இருந்த மனதை மெல்ல மெய்யதை காட்டி மாற்றி ஆசானவர்களுடன் அருவரூபமாக ஆக்குவது ஆசானின் வேலை. அவங்க சாப்பிட்டு போனா அவங்க நம்ம கொடகா இருந்த நம்மள நகரா இருந்த நம்மள மனசு தேவைகள் ஆக்குறது போய் நம்ம இனத்தையா மாத்துறாங்க. நம்ம நரகா இருந்த தேவராய எப்படி குரங்கு குதிரையா பஞ்சகல்யாணி குதிரையா மாத்துறதுன்னா நம்ம மனசை நம்ம அறிவை மாத்தி நம்மளை தேவனா வச்சுக்கிறார்கள். இந்த சபையின் மூலமாக அறிந்து கொண்டே நமக்கு மீண்டும் மீண்டும் தொடரும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை அமுதா அவர்கள். எனக்கா ஏதோ சொன்னீங்க கேட்கல. இல்ல நீ பேசு. சரிங்கக்கா. ஆதியே துணை. பண்டிதருக்கெல்லாம் அதிபண்டிதராயும் கற்றோருக்கெல்லாம் அதிகற்றோராயும் கல்லாதவருக்கெல்லாம் கல்லாதவர் போன்றும் வீணர்களுக்கு என்றும் காணாதவர்களாய் விளங்கும் அன்பர்களுக்கெல்லாம் உளம்புகும் தெய்வமாய் வம்பர்க்கு வாளாயும் நண்பர்க்கு நாயகமாயும் தொண்டர்க்கு தொண்டராயும் ஏழைகளுக்கு ஏழையை போன்றும் ஜெயித்து மதிப்படையலாம் என்று வருபவர்களுக்கு என்றும் ஜெயித்தற்கரிய நெஞ்சாணி ஒத்த ஓர் எதிரியை போன்றும்
அவரவர் உருவத்தினை அதிக தெளிவுபடுத்தி பிரதிபிம்பமாக காட்டும் தெய்வ கண்ணாடியாய் நின்று விளங்கிக் கொண்டிருக்கும் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களை பணிந்து போற்றி வணங்கி எனது முத்திப்பேருரையை தொடங்குகிறேன். கற்பகத்தருவை நமது தெய்வம் அவர்களின் கருணையால் தயவால் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அக்காவிற்கு எனது அன்பான நமஸ்காரங்கள். செவி உணவை பருகி கொண்டிருக்கும் எனது ஜீவ சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான நமஸ்காரங்கள். வேதம் ஓதுதல் மெய்வழி தொடர இன்று வேதம் பற்றிய திருவாக்கியங்களை தான் பங்கிக் கொள்ள உங்கள் முன் வந்திருக்கிறேன். வேதம் என்றால் என்ன என்றால் தெய்வம் அவர்களின் திருவாக்கு. வேதம் தெய்வம் அவர்களின் திருவாக்கு, அவர்களுடைய தவம். அப்ப நாவிற்கு பெரியதாக உலகம் இல்லை. கலைவாணி குடியிருப்பு உன் நாவில் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த கலைவாணி உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே எம் எண்ணம். நாவிற்கு பெரியதாக உலகம் இல்லை எந்த நாவிற்கு அப்படின்னா நம்மளுடைய நாவிற்கான கண்டிப்பா கிடையாது. அது தெய்வத்தினுடைய நாவிற்கு தான். தெய்வத்தின் நாவில் தான் கலைவாணி குடியிருக்கிறாள். அப்ப கலைவாணி குடியிருந்த நாவுதான் கடலை திடலாக்கும், திடலை கடலாக்கும். அப்ப அந்த நாவுதான் நரரை மக்களாக்கும், மக்களை தேவர்களாக்கும். அப்ப தெய்வ நாவில் இருந்து வந்ததை எதையோ பேசிட்டு இருக்க நம்ம நாவு, அந்த நாவு தெய்வ நாவில் இருந்து வந்ததை நம்முடைய நாவில் கொண்டு வர வேண்டும். அதுதான் இந்த வாக்கியத்துல தெய்வம் சொல்லியிருக்காங்க. அப்ப உன் நாவில் வேதத்தை தீட்டி வைத்துக்கொள்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்ப தீட்டி வைத்துக் கொள்றதுன்னா, தீட்டனா என்ன ஆகும்னா கூர்மையாகும். அப்ப தீட்டி வைத்தனா, வேதத்தை தீட்டனா எப்படி தீட்டணும்னா நம்ம படிச்சு அந்த கூர்மைப்படுத்திக்கணும். வேதத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம அறிவுல கொண்டு வந்துக்கணும். அப்ப உன் காதில் வேதத்தை மாட்டி வைத்துக்கொள் அப்படின்னா செவியுணவு பருகி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்ப உன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப் பெறுகிறது. அதை உன் செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது தவத்தை காண எத்தனையோ மடங்கு அதீத உன்னதமுடையது. அப்ப இங்க தேவ ரகசிய செயல் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. என்ன செயல்னா மரணமில்லா பெருவாழ்வு. அந்த இறுதி நேரத்துல நம்ம அந்த அடக்கம்னு கொடுக்குறாங்களே அந்த செயல்தான் இங்க நடந்துட்டு இருக்கு. அப்ப இங்க அது வாக்கியமாக இறக்கப் பெறுகிறது. அதை உன் செவியில் வாங்கி சிந்தித்து முதல்ல செவியில வாங்கணும், அப்புறம் சிந்திக்கணும், அப்புறம் பிறரிடம் பேசுவது எப்படி இருக்குன்னா தவத்தை காண எத்தனையோ மடங்கு. நம்ம தவம் செய்ய முடியுமா? நம்மளால முடியாது. ஆனா தவத்தை நம்ம தெய்வம் எவ்வளவு கருணையால இருப்பாங்க. தவத்தை அது இப்படி சொல்றாங்க, தவத்தை காண எத்தனையோ மடங்கு அதீத உன்னதமுடையதுன்னு. அப்ப இறைவனை காண முடியுமானா எப்படின்னா பாடல் ஏடான மெய்வழி நூல் பூரணத்தின் புதையல் ஏறுதூரை என்கூறு மூராதி காலை ஞானம் தவமதின் நூல் மெய்நிலையின் போதம் வழுத்தினன் மலையரசில் மதியரசி அருளால். ஏடான மெய்வழி நூல் பூரணத்தின் புதையலை நமக்கு கொடுத்துட்டாங்க தெய்வம். வேதத்தை படித்தால் நமக்கு அந்த வசந்த காலம் எப்படி நமக்கு இந்த மாதிரியான வசந்த காலத்துல நம்ம இருக்கோம். இந்த புதையலே நமக்கு கிடைக்குது. இப்போ உன் எண்ணம் அழிந்தே போகிற நேசத்தை உயிராக கொண்டிருக்கிறது. அந்த நேசத்தை விட்டு ஆண்டவர்கள் அருளுக்குள் நீ நுழைந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அருளையே அருந்த வேண்டும். ஆண்டவர்கள் வாய்மைக்குள் ஆகிவிடுவது ஒன்றுதான் உன் வேலை. நம்ம வேலை அப்ப எப்படி இருக்குன்னா ஆண்டவர்கள் வாய்மைக்குள் ஆகிவிடுவது அப்படின்னா என்னன்னா வேதத்தை நம்ம படிக்கணும். நமது தெய்வம் தனிப்பிரான் அவர்களுடைய வார்த்தையே மௌனத்தாரை. சர்வலோகத்தினும் பெரிது இது ஒன்றுதான்.
அப்ப நாம் எதை சதா நினைத்து கொண்டே இருக்க வேண்டும்னு அவங்க சொல்றாங்கன்னா, நம் தேவன் அழியாதவர், நம் சிறப்பு அழியாதது என்று நீ சதா நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். எது சாதனை அப்படின்னா, இவ்வாறு சதா நினைத்து கொண்டிருப்பது. என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? நம் தேவன் அழியாதவர், நம் சிறப்பு அழியாதுன்னு நினைத்து கொண்டிருக்கிறோம்ல, அது ஊடுருவி நிற்கும் அன்பே சாதனை. அப்ப நிஷ்டை என்றால் என்ன? முழு வைராகியமே நிஷ்டை. இந்த வைராகியத்தை நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா அதுதான் நிஷ்டைன்றாங்க. அப்ப தீட்சை என்றால் என்ன? உன்னுடைய குரு பீடத்தை நீ நினைக்க, குரு பீடத்தை பற்றி பேச, அன்பெல்லாம் குரு பீடத்திலே நைவேத்தியம் செய்வதே தீட்சை. இங்க என்னென்னலாம் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க, சாதனை என்னென்ன, நிஷ்டை என்னென்ன, தீட்சை என்னென்ன, எதை நீங்க நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், எல்லாமே அவங்க எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த வழியில, அந்த பாதையில, அவங்க சொல்ற வழியில நம்ம போனோம்னா நமக்கு அவங்களோட அருள் கிடைக்கும். அப்ப வேதம் ஆசான் திருமேனி, வேத விளக்கம் அவர்கள் திருவாக்கு. அப்ப எது பாவம் என்றால், எம் எண்ணத்திற்கு மாறாக பேசினால் எண்ணினால் பாவமே வரும். அவங்க எண்ணத்துக்கு மாறா நம்ம போனோம்னா நம்மளுக்கு பாவம் தான் வரும். பாவம், அவர்கள் வெறுப்பு நமக்கு நரகம், அவர்கள் விருப்பம் நமக்கு சொர்க்கம். அதை எப்பவுமே எண்ணிட்டே இருக்கணும். எது செய்யும் போதும் எம்மையே பார், எம்மையே நினை. எம் எண்ணம் உன் உள்ளத்தில் சதா வைத்திருக்கும் போது உன் எண்ணம் எல்லாம் வண்ணமாக மாறிவிடும். அப்ப அவங்களே நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா அங்க யமனுக்கான இதுவே இல்ல, அவங்களே நிரம்பி இருப்பாங்க, அந்த இருளே இருக்காது. அப்ப அங்க வெளிச்சம் பிரகாசமா தான் இருக்கும். பார்வையில் பாண்டியன் தன்னை நீ வைத்திட பார்க்கும் தோழில் வேறு இல்லை அம்மா. இப்ப பார்வையில் பாண்டியனை வைத்தால் நமக்கு என்னன்னா எந்த ஆபத்தும் வராது. நமக்கு எல்லாமே ஜெயம்தான். சர்வ அந்தஸ்துகளையும் சர்வ போக போகியங்களையும் நம் தலையில் சூட்டி அந்த யுகாந்த நாட்டிற்கு கொண்டு செல்லும். என்னதுன்னா, பார்வையில் பாண்டியனை வைத்திருந்தார். வந்த வேதம் வரைந்த பயத்தினா சிந்தை வீணர்கை சிக்கி மேலிந்த நாள் அந்த எழுத்தை அழித்தே எழுதிய, அந்த எழுத்தை அழித்தே எழுதிய எந்த நாளும் மென்றங்கூறு நந்தியே. அப்புறம் ஆதிமை உதயபூரண வேதாந்தத்திலையும் வேதம் பத்தி எடுத்து கொடுக்குறாங்க தெய்வம். வேதம் பழுத்த சஞ்சீவி இது மேலான புண்ணியர் கீதும் சஞ்சீவி, நாதம் விளங்கும் சஞ்சீவி, நல்ல சஞ்சீவி. வேதம் ஓதுதல் மெய்வழி தொடர என்று என் முத்தி பேரரை மீண்டும் மீண்டும் முழங்கும். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை கோதாவரி அம்மா அவர்கள். இந்த மனித தூலத்திற்குள் அழியாத நித்திய தேகம் ஒன்று இருக்கிறது. அதை மனிதனுக்கென்று தனி சீதனமாக தரப்பெற்றுள்ள 6வது அறிவை கொண்டுதான் கைகூட முடியும். பேரின்பம், அதாவது அழியாத இன்பம் அனுபவிப்பது அந்த நித்திய தேகத்தில் தான். 2வது, மனித உடல் எடுத்த ஒவ்வொருவரும் உடைய நேரத்தில் கசப்பு ஜலம் வெளியாகி பெற நாசம் இல்லாதபடிக்கு தப்பிக்க வேண்டும். 3வது, அந்த அருள்காரணத்தை இறைவனத்தில் கைப்பறிதமாக தர வல்லவர்களும் அதற்காகவே இறைவனால் உச்சிரிக்க பெற்று இப்பூமிக்கு அனுப்ப பெற்றவர்களுமாகிய ஒரு சத்குரு பெருமானை இவன் தேடி அடைந்தே அவரது இரக்கத்திற்கு ஆளாக வேண்டும். ஒருவன் தூரம் எடுத்து தேட வேண்டிய கேட்டு இதுதான். 4வது, அப்படி தேடி பெற்ற சத்குருத்திரானை தன் கண்ணாக உயிராக நினைத்து அவர்கள் ஒட்டி படித்து இறுதிவரை நிலை நிற்க வேண்டும். இந்த 4ஐயும் கற்று பழகுவதற்குதான் கல்வி. அதன் பயன் நித்தியம், அழியாமை. அதே மாதிரி மனிதனிடத்தில் 3 மலங்கள் இருக்கிறது. அவை வாக்கு, மனம், வாக்கு, காயம் ஆகிய 3லும் உள்ள மலங்கள். அவற்றில் பிரதானமானது வாக்கு மலம். ஒரு மெய்ஞான ஆசிரியரை அடைந்து பிரம்மோபதேசம் பெற்று மறுபிறப்படைவதால் தான் வாக்கு மலப்படுகிறது. அவர்கள் பால் ஒற்றுப்படுத்தி இருக்க வாக்கு மலம் நீங்கி இவரது ஜீவத்தை மேலும் மேலும் சுத்தமாகிறது.
அறிவு துளிர் கொண்டு ஏறுகிறது. நாளடைவில் ஞானையும் கண்டஞ்சாக வளம் பெறுகிறது என்று நாடுகளுடைய நம்மை விழித்தவை ஆண்டவர்கள் இவ்வாறு மறந்து அறிவுள்ளார்கள். அதுலேயே ஒரு பெண் தெருவில் கூட்டாடுகிறார் என்றுதான் ஆயிரக்கணக்கான பேர் கூறுகிறார்களே. 50 ஆண்டுகளாக நாமும் கோரி கோரி அழைத்தோம். என் வயது வாழ்நாளை எல்லாம் செலவழித்து இந்த மெய்யில் சேர்க்க முடிந்தது இவ்வளவுதானே என்பதுதான் எம்முடைய கவலை. ஒரு சிறு தொகை மக்களை தானே நாம் சேர்க்க முடிந்தது என்று ஒரு நேரம் நமக்கு எண்ணம் வரும். ஆயிரக்கணக்கான மிருகங்கள் வாழும் காட்டில் சிங்கம் ஒன்றுதானே இருக்கும். அதே போலதான் இங்கே இவர்கள் நமக்கு என்று நாம் மனதை தேர்ச்சிக் கொள்வோம் என்று நம்மளுடைய தெய்வம் நம்மை விழிச்சவை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அறிந்துள்ளார்கள். சர்வ ஜாதிகளுக்கும் சர்வ மதங்களுக்கும் சர்வ வேதங்களுக்குமான பூமி இடங்களுக்கும் ஒரு நிஜ நீதி லாப வசந்த காலம் நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். இதற்கான பாடல்கள், நூல்கள், மான்மியம், வாக்கியங்கள், ஆனந்த ஆனந்தம் இங்கே இருக்கின்றன. பயன்படுத்திக் கொள்ளுவீர்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கோ என்று நாம் சொல்லிக் கொள்வதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் என்று நம்ம குல தெய்வமே விழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அறிவுள்ளார்கள். ஜாதிகளின் கத்தாவே எல்லாருக்குமே புரிகிற மாதிரி வச்சிருந்தா எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். நமஸ்காரம். ஜீவ சகோதரர் சாலை சிவகுமார் அவர்கள். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், பரலோகத்தின் ராஜாவே, மரணத்தை வென்ற என் தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம். பிரம்ம பிரகாசம் மெய்வெளி சாலை ஆண்டவர்கள் பொற்பாதம் போற்றி பணிந்து ஆண்டோருடைய அந்த திருவாக்கியத்தை எடுத்து பேசி அதுல தெரிந்து கொண்டதை நான் பகிர்ந்து கொள்றக்கா. நமஸ்காரக்கா. எமப்பட ரெடிப்படு கூட 242. நம்மை ஈசன் படைத்தான், வேதத்தையும் தந்தான். அந்த வேதத்தில் ஈசன் நாம் நடக்க வேண்டிய நேர்பாதை போட்டு காட்டியிருக்க, அதை விட்டு நாம் தள்ளுப்பட்ட கடையர்களைப் போல விருதாவாக சுற்றி வருகிறோம். வேத ஏட்டில் உள்ளதை படிப்பது பயன், இறைவனை காண்பது தான். வயிறு வளர்ப்பதற்கல்ல. மிருகங்கள் பசியோடு இருக்கவில்லை, அவைகள் படித்து வயிறு வளர்க்கவில்லை. ஈசன் அது அதற்கு தக்கபடி உணவூட்டி வளர்க்கின்றான். நம்மிலுள்ள தெய்வீக மலையை, சுயம் பிரகாச நித்யானந்த மணியை அறிவது படிப்பதன் பயன். நாம் முதல் படிக்க துவங்கும் போது உபாத்தியாயர் 3 ஏடுகளில் எழுத்துக்களை எழுதி 3 வரையேடுகளில் அவ்வேடுகளை கோர்த்து ஒரு முடி போடுகிறார். அதை பிரம்மமுடி என்றும் சொல்வதுண்டு. முதலில் உயிரெழுத்து என்று சொல்லப் பெறுகின்ற முதலவைகளை சொல்லிக் கொடுக்காமல் அறிவோம். நட்டால் குரு வாழ்க, குருவே துணை. ஹரி நாமத்து சிந்தம் என்று சொல்லிக் கொடுப்பதினாலேயா நாம் எதனையோ ஒன்றை அறிவிக்கவே தான் படிக்கிறோம். அறிவில்லாத முதலை கைப்பற்றி அதை நம்முடைய முதலாக ஆக்கிக் கொள்வதே தான் படிக்கிறோம் என்று தெரிகிறது. ஒருவன் பசிக்கு கருப்பட்டி கொடுத்தால் அதை கொடுத்தவன் மீதே கல்லாக எறிவது போலவும், ஒரு தம்மடிக்கு 100 ரூபாய் நோட்டை மாற்றுவது போலவும் படிப்பை நாம் உபயோகித்து வருகிறோம். அதான் இதுல தெய்வமார்கள் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஈசன் நம்ம ஈசன் படைத்தான், வேதத்தையும் தந்தான். அப்போ நம்மள பறிச்சுட்டு தெய்வமார்கள் அப்படியே விடவில்லை. அதுக்கு உண்டான செயலும் காலகாலமா நடந்து கொண்டு இருக்குது. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் பார்த்தா எத்தனையோ வேதங்கள் இந்த பூமிக்கு வந்துச்சு. ருக் யஜுர் சாமம் அதர்வன தௌராத் புருக்கான் இஞ்சுல் இந்த மாதிரி எத்தனையோ வேதங்கள் வந்திருக்கு. அது எதுக்குன்னா, நம்ம படிச்சுட்ட பிறகு ஈசனுக்கு ஒரு வேலை இருக்கு இல்லையா. எப்படியா இந்த மனிதனானவன் அவருடைய எண்ணம், அந்த மனம் இப்ப சொல்லுங்க, அந்த மனம் எப்படின்னா எல்லாமே தீங்கான செய்திதான் கொண்டு போய்விடும். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வமார்கள் அந்தந்த காலத்துக்கு தக்கபடி தெய்வம் நமக்காக வேதத்தை இறக்கி கொடுக்குறாங்க. அந்த வேதத்துல நம்மளுக்கு என்னன்னா, அந்த வேதத்தை தந்து அந்த வேதத்தில் நாம் நடக்க வேண்டிய நேர்பாதை காட்டியிருக்க. அப்போ நம்ம நடக்கிறதுக்கும் எப்படி நம்ம இருக்கணும், எப்படி எல்லாம் வாழணும் அப்படின்றது அந்த நேர்பாதையும் அந்த காலத்திலேயே அது எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அதை விட்டு நாம் தள்ளப்பட்ட கடைகளை போல விருதாக சுற்றி வருகிறோம். அப்போ அதையெல்லாம் மறந்துட்டு மக்கள், இந்த உலக மக்கள் எப்படி இருக்கலாம், அதையெல்லாம் மறந்துட்டு அவங்களுடைய கடமை என்னன்னா, எப்படி ஒரு
சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணலாம், பிள்ளை குட்டி பெற்றுக்கணும், வீடு வாசல் கட்டணும், சொத்து சேர்க்கணும், இது மேலதான் அதிக நாட்டு கொண்டு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த வேதம் எதற்கு வந்தது, அதை நம்ம எப்படி யார் மூலியமா தெரிஞ்சுக்கணும், படிச்சு புரிஞ்சுக்கணும், அந்த எண்ணங்களே மறைந்தே போச்சு. அப்போ அந்த அந்த வேதத்துக்குள்ள என்ன இருக்காது ஒரு தடவை அதை பார்த்தா தான் அந்த வேதம் என்ன சொல்றதுன்னு அவங்களுக்கு தெரிய வரும். அப்போ வேத ஏட்டில் படிப்பதை இறைவனை காண்பதுதான். அப்போ தெய்வமே இதுக்கு நம்மளுக்கு முன்னுதாரணமா சொல்லிட்டாங்க. அந்த வேத ஏட்டில் படிப்பது பயன் இறைவனை காண்பது. அப்போ அந்த வேதத்துக்குள்ளதான் ஒரு தலைமுறை காலம் மட்டும் இடத்தில் இருக்கிற என்னை இங்கு பார்க்க விட்டால் அங்கு விழிக்குருடனாகத்தான் இருப்பாய் என்று வேதம் நம்மளுக்கு மாண்பேத்த தேவமர்கள் விலக்கி சொல்றாங்க. அப்போ இந்த வேதம் எப்படி இருக்குன்னா, இவனுக்காக தான் இந்த வேதத்தையே நான் படிச்சேன், அது ஒரு தடவை நீ அதை தொட்டு பாரு, அதை எடுத்து பாரு, அதை வாசிச்சு பாருன்றாங்க. அப்போ இது எப்படி இருக்குன்னா, வயிறு வளர்ப்பதல்ல, மிருகங்கள் பசியோடு இருக்கவில்லை. அப்போ இவனோட படிப்பு எப்படி இருக்குன்னா, இந்த அழிந்து போகக்கூடிய படிப்பு. ஒவ்வொரு படிப்பை பார்த்தா எத்தனையோ வருட காலம் படிக்கிறான். எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், 10வது +2 இப்படி காலேஜ் முடிச்சு மறுபடியும் டிகிரி மேல டிகிரி எடுக்கிறான். அது எல்லாத்துக்குன்னா இவனோட அறிவுன்றாங்க, இவனுடைய சம்பாதன்றாங்க, இதை வச்சா நல்லா வாழணுன்றாங்க. ஆனா இது எதுக்குன்னா இவனுடைய அறிவு வளர்க்க இல்லை. ஆனா மிருகங்களுக்கு பார்த்தா அதுங்களுக்கு வயிறு வளர்க்கும் இல்லை, அறிவும் இல்லை. ஆனா அதுக்கு பார்த்தா அந்த அந்த ஒரு வயிறு வளர்க்கறது தெய்வமர்கள் தினந்தோறும் அதுக்கு உண்டான உணவை தந்து கொண்டே இருக்காங்க. அப்போ தெய்வமர்கள் ஒளிநாடுல சொல்லியிருப்பாங்க, அதுக்கு வாய் இருந்தா அது சிரிக்குமே. ஏன்னா மனிதனுக்கு இருக்கிறது ஜான் வயிறு ஆச்சு. அப்ப இந்த ஜான் வயிற்றுக்கு இவ்வளவு பாடுபடுறானே யாருனாங்க. அப்போ ஏனை 10 ஆள் உட்கார்ற மாதிரி வயிறு இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி, அதுக்கு நேரம் தகுந்த மாதிரி தினந்தோறும் அதுக்கு உணவு தந்து கொண்டே இருக்காங்க. அப்படி 1000 ஆள் பலம் கொண்ட யானைக்கே உணவு கொடுக்குற தெய்வம் நமக்கு இந்த கல்வியை எதுக்கு கொடுத்தான்னு சிந்திக்க கூடாதா? நம்ம எப்படி இருந்தாலும் அந்த உணவு கிடைக்காத ஜான் வயிறு வளர்ப்பதற்கு எப்படியா தெய்வமார்கள் நமக்கு அந்த உணவு ஊட்டி வளர்த்துருவாங்க. அது இந்த மனிதனுக்கு தெரியல. அதற்கு தக்கபடி உணவூட்டி வளர்க்கிறான். நம்மில் உள்ள தெய்வீக மலையை, விஸ்வரூப சுயம் பிரகாச நித்யானந்த மலையை அறிவதே படிப்பதன் பயன். அப்போ எல்லாமே எப்படின்னா, நம்மளுக்குள்ள இந்த தூளத்துக்குள்ள அழியாத ஒரு தூள தேகம் இருக்குது, சூக்கும தேகம், வைர தேகம், யமன் அணுகா பரிசுத்த தேகம், அந்த வைரமனம், எண்ணிறந்த கோடி, அந்த பிரம்மாண்ட கோடி, அகிலாண்ட கோடி, அது எல்லாமே நமக்குள்ள இருக்குது. அந்த அறிவுக்குதான் ஒரு படிப்பு இருக்குது. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம மனிதனை உண்டாக்கிட்ட பிறகு அதுக்கு உண்டான செயலும் நடைபெறுகிறது அல்லவா? அப்போ மனிதன் உடல் எடுத்து போயினா இந்த மெய்ப்பொருள் அடையதான். அப்ப அந்த மெய்ப்பொருளை விட்டு இவன் அலி செல்வம், அலி செயலிலே ஈடுபட்டு அந்த அவனுடைய இறுதி நாள் பரியந்தம் முடிச்சு கொள்கிறான். நாம் முதல் படிக்க போகும்போது உபாதையார் 3 ஏடுகளில் எழுத்துக்களை எழுதி 3 வரையடிகள் அவ்வேடுகளை கோர்த்து, அப்போ முன்காலத்துல நம்ம இப்ப இருக்கிற காலத்துல படிப்பு வேற மாதிரி இருக்குது. ஆனா அப்ப இருந்த காலத்துல அந்த உபாதையார் 3 ஏடுகளை எழுதி 3 வரையடிகள் அவ்வேடுகளை கோர்த்து ஒரு முடி போடுகிறார். அதை பிரம்மமுடி என்று சொல்வதுண்டு. முதலில் உயிரெழுத்து என்று சொல்ல பெறுகின்ற முதலியவை சொல்லிக் கொடுக்காமல், அப்போ அது இந்த உயிரெழுத்து சொல்லிக் கொடுக்காமல், அறிவோம் நட்டால் குருவாழ்க குருவே துணை, ஹரி நாமத்து சின்னம், இப்படி தெய்வம் கூட நம்மளுக்கு ஒளிநாள சொல்ற டப்பா, டம்மா, டமாரா இப்படின்ற கல்வியா போச்சு. அப்போ அந்த கல்வியை எப்படின்னா, அந்த உபாத்தியாயர் எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, முதல்ல உயிரெழுத்து அந்த உயிரெழுத்து காட்டி அதுக்கப்புறமா தான் அந்த கல்வியை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ அதை மறந்துட்டு அறிவோம் நட்டால் குருவாழ்க குருவே துணை, ஹரிநாமத்து சின்னம் என்று சொல்லி கொடுப்பதனாலேயா நாம் எதனையோ ஒன்றை அறிவதற்காகத்தான் படிக்கிறோம். அப்போ நம்ம எதனையோ ஒன்றுதான் தெய்வர்கள் அது கோடிட்டு காட்டுவது. இந்த உலக அழிய செயலுக்குத்தான் ஒவ்வொருத்தரும் படிப்பு பார்த்தா எல்லாமே ஹையர் எஜுகேஷன் தான், லோ எஜுகேஷனே இல்லைன்றாங்க. அப்போ ஏதோ ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த உலக படிப்பு படிச்சா ஏதோ நம்மளுக்கு கிட்டும் என்ற எண்ணம், அந்த ஆசை, அந்த பேராசை தான் மனிதனை இதுக்குள்ள மாட்ட வச்சிருது. அப்போ நம்ம அழிவில்லாத முதலை அதை கைப்பற்ற நம்முடைய மனம் முதலாக ஆக்கிக் கொள்வதாக படிக்கும். அப்போ நம்மளுடைய படிப்பு என்னன்னா, அந்த அழிவில்லாத ஒரு முதல் நம்ம கிட்ட இருக்குது. அந்த கல்வி எங்க இருக்குது நம்ம தேடி அடையணும். மனிதன் எடுத்த அந்த கல்வி என்னன்னா, ஒரு தேவ குருபிரானை சந்திச்சு அவங்க கிட்ட கற்க வேண்டிய கல்வியை நம்ம கற்றுக்கொள்ளணும்.
அப்போ ஒருவன் பசிக்கு கற்பட்டி கொடுத்தால் அதை கொடுத்தன் மீதே கல்லறிவது போலவும். அப்போ ஒருத்தனுக்கு பசி அதிகமா இருக்குதான், அவங்ககிட்ட போய் உணவு கொடுக்காத அதை கருப்பட்டி கொடுத்தா அதை தின்னுனா அவன் தின்னுவானா, தின்னும் மூஞ்சிலே விட்டெறிவான். அது ஒரு தம்பிடிக்கு 100 ரூபாய் நோட்டை மாற்றுவது போலவும் படிப்பை நாம் உபயோகித்து, எப்படி ஒரே ஒரு தம்பிடிக்கு 100 ரூபாய் நோட்டை கொடுத்தா அது எப்படி இருக்கும், ஒரே ஒரு தம்படி அதுதான் ஒரு காலனா அதுக்கு 100 ரூபாய் கொடுப்பது போலதான் இப்ப இருக்கிற கல்வியா இருக்குது. அது போல உபயோகித்து நாம் வந்து கொண்டிருக்கோம். அப்போ இந்த கல்வியானது எப்படிதான் அந்த நித்திய உடல், அந்த பேரின்ப உடல், அது அந்த மரணம் இல்லா பெருவாழ்வு தெய்வமார்கள் நமக்கு தந்திருக்க ஒரு வேலை என்னன்னா, இந்த அறிவு கொடுத்ததுன்னா அந்த நித்தியத்தை கைப்படதான், அந்த மெய்க்கல்வியை நம்ம கற்பதுக்கு தான் தெய்வமார்கள் இந்த செயலை வந்து நம்மளுக்கு இது வந்து காலம் கடந்து புராதனமா இருக்குது. அதை இன்னைக்கு தெய்வமார்கள் வெட்ட வெளிச்சமாக்கி அந்த நம்மளுக்கு அந்த அறிவு நம்மளுக்குள்ள இருக்கிற இருளை போக்கி அந்த பிரகாசத்தை தெய்வமார்கள் இந்த மெய்க்கல்வி மூலமா நமக்கு தந்து கொண்டே இருக்காங்கன்றது நான் இந்த வாக்கியத்தின் மூலமா உணர்ந்த. அக்கா நிறைய நீங்க இதை பற்றி இது இன்னும் நிறைய உங்களுக்கு விளக்க தெரியும், என்ன தெரிஞ்சு நான் எடுத்து பேசுறேன். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரர் சாலை ரவீந்திரன் அண்ணா அவர்கள். நமஸ்காரம் அண்ணா, சொல்லுங்க. தெய்வ திருவருள் வேண்டி தெய்வ தோத்திரம் செய்து தெய்வ திருவாக்கியம் எடுத்துரைத்து தீர்மேவும் மெய்ஞான தெய்வ சிரோன்மணி பாரோர் புகழ்ஞான பண்டிதர் பிறவி பெருங்கடலில் பிறப்பொழியா பாவியனை குறை தவிர்க்க வந்த குலகுரு ஜென்மந்தோறும் செய்த கண்மம் கரை தேற்ற வந்த சன்மார்க்கர் கல்கி மகதி என்னும் மூக்குக்கு வெளியே மூச்சோடா தவ வல்லபமுடைய ஊர் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் நம் பெருமான் அவர்களை போற்றி மிக 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 அன்புடன் தெய்வ வழிபாட்டு முறை உரைத்து ஊக்குவித்து வழிநடத்தும் நம் அக்கா அவர்களுக்கு நம் எல்லோருடைய இனிய மிக்க அன்பு நமஸ்காரங்கள். பதங்கள் பற்றிய நேற்றைய பதிவின் தொடர்ச்சி அக்கா. நேற்று வந்து கிறிஸ்துவ இது எடுத்தப்ப அங்க சொல்ல பண்ணாங்க அப்படின்னது தெய்வமே எடுத்து வச்ச வாக்கு படிக்கலாம் இருக்குங்க. திருமெய்ஞான தேவாமிர்தத்துல இருந்து வருது. அன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை நாள். உலகமெங்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாட பெறுகின்றது என்பதனை விவரமாக சபையில் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர்கள் இயேசு பெருமானை கட்டி ஈட்டியால் குத்தி ஆணி வைத்து அன்று அடித்தார்கள் என்று கூறியது மட்டுமல்லாமல் தங்களுடைய திருமேனியை காட்டி எந்தெந்த இடத்தில் அடித்தார்கள் என்பதை அவருடைய திருக்கரத்தாலேயே சுட்டி காட்டினார்கள். அப்பொழுது அவர்களுடைய திருமேனி லேசாக நடுங்குவது தெரிந்தது. இயேசு பெருமானாக அவதாரம் செய்திருந்த அந்த காலத்தில் அவர்கள் பட்ட கொடுமையான துன்பங்கள் இப்போது அவர்களின் தோற்றத்திற்கு வந்து இருக்கிறது என்பதனை அறிந்து சபையோர் திகைத்து அமர்ந்திருந்தனர். அன்று இயேசுபிரான் அவர்களை மாட்டிக்கொள்ளும்படி அவரை காட்டிக் கொடுத்தானே ஒருவன், அவரது மாணாக்கனா? அவர்கள் லாபத்தில் சிக்கின போது மற்றவர்களும் ஓட்டம் பிடித்தார்களே, அவர்கள் எல்லாம் மாணாக்கர்களா? இன்றைக்கு அந்த சபையில் எத்தனை பொய்க்கதைகளை இட்டுக்கட்டி குறைத்து எழுதியிருக்கிறார்கள். ஆனாலும் அதில் மெய்யான சில நடைமுறைகளும் வாசகங்களும் இருக்கின்றன. மெய்யானது துண்டாக துப்புரவாக ஒதுங்கி பகிரங்கத்தில் தெரியும்படி இருக்கிறது. விரியன் பாம்பு குட்டிகளே, தேவனுடைய திறவுகோலை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். நீங்களும் உள்ளே பிரவேசிக்கிறதில்லை, பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள். கடைசி காலத்தில் இறுதி தீர்ப்பர் வருவார்கள், அவர்களுடைய சரித்திர நடைமுறை இன்னதுதான் போன்ற மெய்யான சில வசனங்களும் அந்த சத்திய வேதத்தில் நமக்கு உதவியாக வந்து நிற்கின்றன. மெய்ஞான குருபிரானை எதிர்த்து
கோர பாவகர செயல் செய்பவனைத்தான் அசுரன் என்று சொல்ல வேண்டும். ஏசையா அவர்களை கிட்டங்கி போட்டு சித்திரவதை செய்தான்களே, அவரை போன்று அன்று வந்த பெரியோர்கள் எத்தனை பேருக்கு இடைஞ்சல்கள் கொடுத்தார்கள், எத்தனை அவஸ்தை, எத்தனை கஷ்டம், எவ்வளவு கவலையில் ஆழ்ந்திட செய்தார்கள். அவரை அழிந்து வதைத்த அந்த கிட்டங்கியையே சின்னமாக அணிந்து கொண்டு இன்று திருவிழா வேறு கொண்டாடுகிறார்கள். என்ன பாவம் பார்! எக்காலத்திலும் இந்த மெய்ச்செயல் விரிப்புக்கு எதிர்ப்புகள் இருந்து கொண்டேதான் இருந்திருக்கிறது. ஆனால் இறுதியில் எதிர்த்தவன்கள் எல்லாம் விழுந்தார்கள். அந்த மெய்ஞான வேந்தர்களே ஜெயமேட்டில் ஏறினார்கள் என்று நமது குலதெய்வம் அவர்கள் மூக்குக்கு வெளியே மூச்சோட தப வல்லபமுடைய நமது பிரான் அவர்கள் எடுத்து அருளி உள்ளார்கள். திரு விஸ்வநாத ஒலி வசனத்திலிருந்து ஒரு இது பங்கிக்கலான்னு இருக்காங்க. அந்த பிரம்ம பிரகாசமான பஞ்சாட்சர உனக்குள்ளாக பிரகாசிக்க வேண்டும். பஞ்சாட்சரம் உனக்குள்ளாக பிரகாசிக்க வேண்டும். இல்லாவிடில் நாம் நம் அலைகளாக போய்விடுவோம். இந்த இரக்கத்தினால் தான் வந்த செம்மல்கள் எல்லாம் வேறு வேத கிரந்தங்களை கொண்டு எச்சரிப்பித்து பேசினது. அவர்கள் கையில் இருக்கும் நிதியோ குறையாதது. அன்பெனும் கிரயத்துக்குத்தான் அதை நாம் வாங்க முடியும். அன்பெனும் பிடிக்குத்தான் அது அகப்படும். உலக பணத்தை கொண்டு அதை வாங்க முடியாது. நான் உன்னிடத்தில் ஒரு தலைமுறை காலம் குடியேறி இருக்கிறேன். நீ என்னை திரும்பி பார்க்க மாட்டாயா என்று சொல்லும் வேதம் மக்கள் பால் என்ன பொருத்துடையதாக இருக்க வேண்டும். வேதம் என்பது எழுத்தல்ல. நம்மை போல் மனித ரூபத்தில் வந்து சர்வேஸ்வரனுடைய ஆஞ்ஞைக்கு பூரண பாத்திரை பெற்ற ஒரு திருமேனியே. இந்த தேவ நினைவை விட்டு நாமோ அழிவுக்கு பாத்தியப்பட்டு விட்டோம். அந்த நரகம் பிடியை விட்டு மெய்யில் மாறுகிறதால் தான் அந்த பூரண இன்ப பதவியை கைப்போட முடியும். உன் உடம்புக்குள்ளாவே இருக்கும் வைரமணி சூக்ம தேகத்தை தன் யோகம் கொண்டு யாராலும் காணவே முடியாது. அதை பிரிக்கி வெளியே கொண்டு வந்தால் கண்டு கொள்ளலாமா? முடியாது. பின் என்ன செய்ய வேண்டும்? ஒரு கற்பத்தில் இருந்து பிறப்பது போல் உன்னை ஒரு தெய்வநாயகம் அவர்கள் தன் மணிச்சூலில் வைத்து பிறப்பிப்பார்கள். இந்த வார்த்தை கேட்பதற்கே அதிசயமாக இருக்கிறது அல்லவா? எப்படி இதை பார்ப்பது என்று எம்முடன் நீங்கள் பந்தயம் போட்டு நின்று எங்கே காட்டுங்கள் என்று விளம்பலாமே. அனந்தாரி தேவர்களை சுட்டிக்காட்டி பூரா உலகிலும் எம்மிடம் பந்தயம் போட்டு விளம்பினவர்கள் இம்மட்டேதான். நீங்கள் எம்மிடம் பந்தயத்திற்கு வந்தால் நாம் தான் ஜெயிப்போம். சிவ தர்ம பெருவழியில் எமக்குத்தான் ஜெயம் கிட்டும். பொய் உலக பெயரும் பட்டமும் நிஜ செயலுக்கு முன் வந்து நிற்காது. இந்த பிரம்மாண்டமான வரப்பிரசாதமாகிய மறுபிறவி ஜனனம் எடுக்க பிறந்த உடலை தீக்கிரையாக்க கூடாது என்று எல்லா வேதங்களும் கூவி எச்சரிக்கின்றன. ஒருவனது இறுதி காலமாகிய சாவுடைய எல்லையில் இந்த பரிசுத்த வாழ்வை அடையாதவனை தள்ளுபட்டவன், அசூசையானவன் என்று ஒதுக்கிட அதற்கான அலங்கோல சடங்குகளை செய்கிறார்கள். செத்தவனை கண்டாலே குளிக்க வேண்டும், கேட்டாலே குளிக்க வேண்டும் என்ற நடைமுறை இருந்ததால் தான் அவன் எப்பேற்பட்ட நரக பதவிக்கு போகிறான் என்று நன்றாக தெரிகிறது அல்லவா என்று நமது தெய்வம் அவர்கள் எடுத்து அருளியுள்ளார்கள். இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம் இவைகள் தான்
தற்காலத்தில் பிரதான மதங்கள் இவைகளின் பண்பு கலாச்சாரம் அவ்வளவும் மாறுபட்டது. இந்த மதத்தவர்களை ஒன்றாக சேர வேண்டும் என்று நீ என்ன பாடுபட்டாலும் அது நடைபெறாது. தனித்தனியாகவே நிற்பார்கள். இவர்களை ஒன்று சேர்க்க வேண்டுமென்றால் தனித்தனியாகவே நிற்பார்கள். இவர்களை ஒன்று சேர்க்க வேண்டுமென்றால் அவரவர் ஜீவனை அவரவர் அறிய வேண்டும். இவர்களை ஒன்று சேர்க்க வேண்டுமென்றால் அவரவர் ஜீவனை அவரவர் அறிய வேண்டும். தனது ஜீவச் சுடரை உணர்ந்தால் அந்த சுடர் வித்தியாசமில்லாமல் ஒன்றாக ஒன்றி கலக்கும். ஜாதி மத வித்தியாசமற்று போகும். அதுதான் இங்கு நடக்கும் வித்தை. 69 ஜாதிகள் பேதமில்லாமல் ஒன்றி ஒருவனே தேவன் ஒன்றே குலம் என்று வாழ்வதின் ரகசியம் என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளி உள்ளார்கள். ஜாதிகளின் கர்த்தாவே, நம்ம அவங்க வழி நடக்கணும்ன்றது என்னோட விருப்பம். அது நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் நடக்கணும், இன்னும் நிறைய பேர் வரணும். எல்லாருமே அந்த ஜாதி மதம் விட்டு வரணும்ன்ற அவாவை தெரிவிச்சுக்கிறேன் அக்கா. நல்லது, நமஸ்காரம் அக்கா. நாங்களாம் நிறைய தெய்வம் வந்து ஜீவ சகோதரி சாலை பூங்கொடி அவர்கள் 27 எடுத்து கொடுத்திருக்காங்க. இந்த சபையில வந்து மெய்மறை ஞானம் என்ற தலைப்புல பாடல் பாடப்பெற்ற போது அது மெய்மன ஞானத்துல வந்து அருக்கு மற்றும் ஆய்கைதனை அருள் தேவித்து அருமறையின் நெறிவழியே ஆசான் பின்னே உருக்கமுடல் ஊசி முனை வாசல் பாய்ந்து ஓமுடிந்த பட்டணத்தோடுருகி சென்று வெறுக்காமல் மனமெடுத்து நின்றாயானாய் வேதாந்த திசைநாத வெடியும் தோணும் விருப்பமுடன் மனமூடி உறைந்தாயாகில் வெல்லாமல் போவதில்லை மெஞ்ஞானத்தை. தெய்வம் இந்த பாடல் பாடி இது பண்ணப்ப அந்த வெறுக்காமல் மனமெடுத்து நின்றாயானால் வேறாந்த திசைநாதன் வெளியும் தோணும் என்பதை விளக்க தெய்வம் என்ன உத்தரவு பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வெறுக்காம மனமெடுத்து என்று கூறப்பட்டிருக்க இடத்துல வெறுக்காமன்னா எதை அது ஒரு கேள்வியா போட்டு பதிலையும் அவங்களே கொடுக்குறாங்க. என்னன்னா ஆசானே வெறுக்காமல்னா அது வந்து தன் மனசை வெறுத்ததுதான் சொல்லியிருக்காங்க. இங்க வந்து அவங்க மனத்தை தான் வெறுத்துடணும் அப்படின்றத அறிவிக்காங்க. மூலமா புரிதலா இருக்கும். விஞ்ஞானத்துன்றதால ஞானம்ன்றத கோடாயிரம் திருவாக்கியம் 240 சந்நிதி முன் வழங்கி நின்று வருத்தி ஒரு மைந்தரை நோக்கி ஆண்டவர்கள் ஏழை வருந்த வேண்டும். நாம் வந்திருக்கும் இக்காலத்தில் ஞானமடைதல் மிக எளிது. முன் காலத்தில் எல்லாம் அது கடினமாக இருந்தது. இப்போது திருப்பாற்கடலை அப்படியே காய்ச்சி வட்டாக்கி சிறு சிறு துண்டாக எடுத்து உருட்டி உங்கள் வாயில் போடுகின்றோம். உங்கள் வேலை வாயை திறந்து வாங்கி அதை அப்படியே விழுங்க வேண்டியதுதான். முன்னே இதபோக செல்வம் எல்லாவற்றையும் விட்டு போய் இதை பெற வேண்டியதாய் இருந்தது. அப்போது வேறு வழி இல்லை. இப்போது வந்துள்ள தேவ வசந்தம் வேறு என்று தெய்வம் இந்த திருவாக்கியத்துல உத்தரவு பண்ணியிருக்காங்க. அப்பெல்லாம் வந்து ஞானம் வழின்னா அவங்க வந்து சன்னியாசியா போய் அவங்க குடும்பம் அவங்களெல்லாம் விட்டுட்டுதான் போய் ஒரு ஞானம் பெற ஒரு இதுவா இருந்தது. ஆனா நம்ம தெய்வம் வந்த பிறகுதான் அவங்கதான் அந்த ஞானத்தை வந்து மிக எளிமையா அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அது எப்படின்னா அந்த வந்து சிறு சிறு திருப்பார் கடலையே நம்ம சாதா கடை அந்த திருப்பார் கடல் நம்ம ஸ்ரீமன் நாராயணன்
அந்த 5 தலை பாம்பு அவங்க கொண்டு அந்த வாசுகின்ற பாம்பை கொண்டு கடையிறாங்க அப்படின்றாங்க புராண இதுலலாம். ஆனா தெய்வ நமக்கு அந்த திருப்பாக்கடலையே காய்ச்சி வட்டாக்கி அதை எப்படின்னா சிறு சிறு துண்டாக்கி நம்மளுக்கு உருட்டி கொடுக்குறாங்களாம். அது எப்படின்னா கையில கூட கொடுக்கலையா, வாயில போடுறாங்களாம். அப்ப அந்த வாயில போட்டு நம்ம விழுங்க வர்றது ஈஸி தானே, அப்படியே வச்ச உடனே இறங்கிட போகுது. அதையும் வாங்கியும் நம்ம சும்மா இருந்தோம்னா கஷ்டம் தானே. அதை விழுங்க வேண்டியதான். அதை அப்படி விழுங்கியும் அவங்களுடைய இதுவை எல்லாத்தையும் அருளமுத வருஷத்தையும் நம்ம அவங்களுடைய புகழையும் நம்ம வெளியாக்கணும் அப்படின்றது இந்த திருவாக்கி மூலயமா புரிஞ்சுக்கிறேங்கக்கா. திருவாக்கி 241. ஞானமடைய தடையாக இருப்பது உன் மாயை, அது உன் அறிவிலேயே கலந்து தடை செய்கிறது. அம்மாயை வெல்வதற்கு ஒரே உபாயம் உன்னை ஆண்டு கொண்ட குருபிரான் அவர்களின் திருவாக்கில் நீ நம்பிக்கை வைத்து நடப்பதுதான். அவர்கள் எல்லையில் நம் யோகம் பயன் தராது என்ற எண்ணம் உனக்கு திட்டமாக வர வேணும். தெய்வம் இந்த திருவாக்கியத்துல நம்ம அவங்களுடைய இது அந்த ஞானன்றது அதுக்கு தடையா இருக்குது இந்த மாயை தான். நம்ம மாயில நம்ம இந்த உலக இதுல அந்த அறிவிலேயே கலந்துருக்குது அந்த மாயை. அது எப்படின்னா அதை வெல்வதற்கு அவங்களுடைய ஆசானுடைய வாக்குதான் உபாயமா இருக்குது. ஆனா அதுல நம்ம நம்பிக்கையா ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருக்கணும். அந்த மனம் எப்படி இருக்குன்னா இரும்பா இருக்குது, அதுல பிடித்திருக்கிற துருதான் மாயையா இருக்குது இங்க அப்படின்னு இந்த திருவாக்கி மூலயமா. ஆனா அந்த பிடித்திருக்கு. ஆனா ஞானம் எப்படின்னா அது தங்கமா இருக்குது அப்படின்னு இதுவா இருக்கு. இந்த திருவாக்கியும் இது பண்ணிருக்காங்க. அது எப்படின்னா தெய்வம் நம்மளுக்கு நம்மளுடைய யூகெல்லாம் ஒண்ணுமே அதுக்கான ஒரு இதுவே கிடையாது. அவங்களுடைய எண்ணத்திலேயே நம்ம இது பண்ண அவங்களுடைய சொன்ன வாக்கியங்கள் அருளமத வர்ஷிப்பு அதுதான் நம்மளுக்கு ஒரு வேத வாக்கா இருந்து நம்ம அதை புரிஞ்சு இது பண்ணிருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்தது இந்த மெய்ப்பாதை வேறு, இதற்கு முன் நீங்கள் மற்றவரிடம் கேட்டோம் படித்தோம் மனதுல எழுதியும் வச்சிருக்கிற பாடம் வேறு. படிப்புனாலேயோ யூகத்தினாலேயோ பெரியவர்கள் போல வேஷம் போட்டு திருக்குறள் கேட்டதுனாலயோ வச்சு இந்த ஞானம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம முடிவு கட்டக்கூடாது. அது அதனால ஒண்ணுமே நம்மளுக்கு பயன் இருக்காது. ஆனா அந்த மனம் அப்படி பண்ணாலும் அந்த மனம் எப்படின்னா அது ஒரு பிசாசா இருக்குதான். அதுவே அது மெய்குரு அதுவே இந்த மன பிசாசா இருக்கிறது ஒரு மெய்குருபரானை அடைஞ்ச பிறகு அது சைதன்யம் ஆகுது. அந்த ஞானம் அடையிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெருந்தகைமையா வேணும். உன் மனம் இப்ப இரும்பு மாதிரி இருக்குது, அதுல பிடிச்சிருக்கிற துருதான் மாயை. அந்த ஞானம் அடையுது எப்படின்னா ஒரு தங்கம் போன்ற செயல். தங்கம் நம்ம எல்லாத்துலயுமே ஒரு பெரிய உன்னதமான ஒரு பொருள். தங்கம் மாதிரி இருக்காங்கடா, நம்ம இறுதியினுடைய தங்கமா ஆக்கணும்னு தான் தெய்வம் நம்மள இந்த இது பண்ணிருக்காங்க. அதனாலே இந்த தங்கத்தை அந்த ஞானத்துக்கும் தங்கத்துக்கும் ஒரு ஒற்றுமை இது பண்றாங்க. இது உன்னிடத்தை முன்னமையே இரும்புக்கு சரியா இருக்கிறதா என்று உரைத்து பார்க்கிறாய், பொருந்துமானா அது எப்படி பொருந்தும்? நம்ம அந்த தங்கமா ஆக்கணும் அப்படின்னா நம்ம இரும்பு மாதிரி இருக்கிற இது மனசை தங்கமா மாத்தணும் அப்படின்னு தெய்வம் இந்த திருவாக்கியத்துல உத்தரவு பண்ணியிருக்காங்க. வேதத்துல சத்தம் அசத்தம் கலந்து இருக்கிறது. அந்த அசத்தை மட்டும் நீக்கிட்டு நம்ம அந்த சத்தை மட்டும் தருகின்ற அந்த ஜீவன் முக்தர்களின் வாக்குதான் வேதாந்தம் அப்படின்னு திருவாக்கியத்துல உத்தரவு பண்ணியிருக்காங்க. நாம் படிக்கிறதெல்லாம் எதுக்கு? நம்ம நம்ம இப்ப சின்ன வயசுல படிச்சிருப்போம், ஒரு ஏதோ படிச்சு நம்ம நல்லா புள்ள வரணும், ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் ஒரு பயன் கருதிதான் படிச்சிருப்போம் இந்த பொய் படிப்புலாம். ஆனா இந்த உலகத்துக்குலாம் ஒரு உத்தியோகம் செய்யணும் அப்படின்ற ஒரு இதுதான் இருப்போம். ஆனா நம்ம அதெல்லாம் ஒரு வழிபாட்டுக்கு பயன் தான் கேட்டா எதுவுமே இதெல்லாம் பண்ணீங்களே அப்படின்னா எதுவுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாம ஒரு இதுவாதான் இருந்தோம். ஆனா அந்த உலக காரியத்துக்கு மட்டும் இப்பவே நம்ம படிச்சு நல்ல வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தேடுறோம். ஆனா இந்த தெய்வ வழிபாட்டுக்கு மட்டும் நம்ம அதை பத்தின ஒரு யோசனையே இல்லாம இருந்த எதுவும் நம்ம இங்க தெய்வம் தான் நம்மளுக்கு இதெல்லாம் கண்டிப்பா இது